दाम्ना स्वेन सदा निरस्तकोकं सत्यं परं धीमहि धर्मप्रोचितगीतगोत्रपरमो निर्वत्सराणां सतां वेद्यं वासम् अत्र वच्य शुभदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृदयवर्गते अत्र कृतभेषु पिबदभागवतं रसमालयं नारायणं पदमुख्य नरसिंहोत्तमं देवी सरस्वती व्यासं मनोजयमुदीरये कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखसुमनः नमामि हरिं शिरये नमः शिरये नमः शिरये नमः गोपिकादिस्वर्णं गोविन्द गोविन्द सद्गुरुस्वामिनः जय अञ्जनेयस्वामिनः जय। சிவப்பரியார பகவான் பரமான பின்னாடி சத்குருநாதாவின் பொறுமையால் நம்ம தொடர்ந்து பாகவத ஸ்மரணம் நம்ம வாங்கிட்டு இருக்கா. அதில் நேற்று தினம் நம்ம ஆச்சரியமான ஜடபரத சரித்திரம் அப்படின்னு பரதரோட சரித்திரம் என்ன பரிஸ்திதியில் இருந்தாலும் நான் அந்த நிலையை விட்டு நகர மாட்டேன் அப்படின்னு அந்த நிலையில் இருந்திருக்கார். ஏன்னா சுற்றி இருக்கிறா எவ்வளோ பேர் புகழ்ந்தா, சுற்றி இருக்கிறா எவ்வளோ பேர் அவரை வெட்ட வேற தயாராக இருந்தார். ஆனால் அந்த நிலையை விட்டு நகராமே அவர் எப்படி இருந்தார்னா பரபிரம்ம ஸ்திதியிலே இருந்தார் ஜடபரதர். அப்புறம் முக்கியமான நரக வர்ணனையும் சுகாச்சாரியா சொன்னார். எதுக்காக நரக வர்ணனையும் நரகம் ஏன் ஸ்பெஷலாக வச்சிருக்கான்னு கேட்டால், ஒரு ஜீவனை சுத்தப்படுத்தணும். அதுக்கு நரகத்துக்கு ஒருத்தர் போய் அவன் பண்ண பாவத்துக்கு, அதனால தான் நரகமும் வச்சிருக்காங்க. நம்ம யமன்னா பயம் நம்ம போய் சொல்கிறோம். ஆனால் வாஸ்தவமாக யமன் என்னன்னா ஒரு ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியன் தான். ஒரு ஜீவனை எப்படி நல்வழிப்படுத்தணும், அதுக்கு தான் ஒரு நரகம்னு வச்சார். அந்த நரகத்திலேருந்து இந்த பாதையை கற்பிக்கணும்னா என்ன ஒரே வழினா பகவான் நான் சங்கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு சமாதானமாக சொன்னேன். ஆனால் பரீட்சித்துக்கே ஒரு மனசில் ஒரு பயம் வந்தது. ஆஹா, நரகத்தை சொன்னாரே, ஏற்கனவே போய் நரக வேதையில் பட்டு இருக்கேன்னு, இது வேற நரகவர்ணனை வேற சொல்லிட்டாரேன்னு அப்படின்னு சொல்றச்சு. அப்பேற்பட்ட மகாபாத்தகம் பண்ணவன் ஒரு அப்பேற்பட்ட மகாபாதகம் பண்ண ஒரு பிராமணன் அவன் பின்னாடி வெறும் நாமாசம்லேயே கரையேறிட்டார். அந்த சரித்திரம் தான் இப்போ 6வது ஸ்கந்தம் இப்போ ஆரம்பிக்க போகிறோம். இந்த 6வது ஸ்கந்தத்தில் அவர் யாருன்னு கேட்டால் அவர் பேர் அஜாமிலன்னு பேர். அவர் எங்கேருந்து வந்தார்னா, காண்யகுப்தே துஜக் கஷ்டித் தாசீபதி அஜாமிலஹ நாம்னா நிஷ சதாச்சாரோ தாஸ்யா சம்சர்கதூஷிதாக அப்படின்னு ஆரம்பத்தில் அவர் யாருன்னா ஒரு பிராமணன், ஒரு சத்பிராமணன். அதான் நாராயணியத்தில் ஆரம்பிக்கச்சே அஜாமிலோ நாபி மகீஸ்வரஸ்ததா சரண்விகோ தர்மபதா கிரகாஷ்டமீனர். அதில் எடுப்பில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சத்பிராமணன். அவர் நிறைய வேதங்கள் படிச்சிருக்கார். வேதத்துக்கு முக்கியமான ஷடங்கங்கள் சிக்ஷாம், வியாக்கரணம், சந்தசு, நிருத்தம், ஜோதிஷம் இப்படின்னு 6 அங்கங்கள் வேதத்தை படிச்சிருக்கார். அப்புறம் முக்கியமாக அவர் இப்போ தான் கல்யாணமே எடுத்தவருக்கு, இப்போ தான் குடித்தனம் பண்ண ஆரம்பிக்க போகிறார் அவர். ஆனால் டெய்லி அக்னி காரியம் பண்ணிட்டு இருப்பார் அவர். அத்தகைய நந்தன அஜாமிலன் அவள் அப்பா சொல்லியிருக்கார், காட்டுக்கு போவா, போய் சவித்தை பறிச்சுன்னு வா, யஜ்யத்துக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறச்சே. ஆனால் அவரோ எப்பேற்பட்டவர்னா எல்லா இடத்துலையும் மதிப்பு வாய்ந்தவனாக இருந்திருக்கார் அவர். ஆனால் ஒரு பெரிய திருப்பம் நடந்துருச்சு அந்த சமயத்தில். அவர் காட்டுக்கு போனார். போகிறச்சே அங்கே சமைத்து பருகலான்னு எடுத்து போகிறச்ச பார்த்தா அங்கே ஒரு வேசி இருந்தா. அந்த வேசியும் இன்னொரு புருஷனோட அந்த சம்சர்க்கம் ஏற்பட்டது. 2 பேரும் சேர்ந்து அப்படி சங்கமிக்கிறான். அதை பார்த்த உடனே அஜாமிலனுக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வேசியை பார்த்த உடனே இவருக்கு மயக்கம் வந்துடுச்சு. அதனால தான் குடும்பம் யாரு, தான் படித்த வேதமோ அதெல்லாம் கட்டுறது கையளவு, கல்லாத உலகு கட்டுறதெல்லாம் கடை. அந்த வேதம் படித்த ஞானம் வர, அதனால மறந்து போய் என்ன ஆயிடுச்சுன்னா, எப்பயாவது அந்த வேசி அடைஞ்சே தீரணும் அப்படின்னு அந்த ஒரு பார்வை பார்த்தார். அந்த பார்வை ஒன்று பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன கையில் என்ன கிடச்சதோ தெரியும், கையில் கிடச்ச ஏதோ ஆயுதத்தை வச்சு அந்த புருஷனோட வேசி அந்யோன்யமாக இருக்கா. அந்த புருஷனை ஒரு போட்டு அவன் கதையே முடிச்சிட்டான். அப்புறம் அந்த வேசியோடையே கொஞ்சம் சம்பர்க்கம் ஏற்பட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, தாசியாக நாம்னா நஷ்ட சதாச்சாரா வந்த எல்லா ஆச்சாரமும் போயிடுத்து. அதனால செய்தி கேட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னா,
அவள் கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டார். அவளை வந்து வீட்டு காரியத்துக்கும் யூஸ் பண்ணுறதில்ல, ஏதாவது வைதிக காரியத்துக்கு யூஸ் பண்ணால் அவனெல்லாம் வேண்டாண்டா, அவன் வந்தால் நமக்கு இன்னும் பாவம் ஜாஸ்தி ஆகிடும், அதனால நம்ம ஆச்சாரம் கெட்டு போயிடும், இவனை வேண்டவே வேண்டான் அப்படின்னு அவளெல்லாம் நிராகரிக்க ஆரம்பிச்சிட்டா. குடும்பமே நிராகரிக்க ஆரம்பிச்சிட்டா. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேசியோடையே கொடுத்த இந்த பிராமணன் பண்ணிட்டுருக்கார். ஆனால் எப்பயாவது வாழ்க்கையை ஓட்டியானுமே, எப்பயாவது அவளை காப்பாற்றியே தீரணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்புறம் வந்து வழிபறி கொள்ள பண்ண ஆரம்பிச்சிட்டார், சூடாத ஆரம்பிச்சிட்டார், அப்புறம் கல் குடிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்படின்னு ஒருத்தர் சரிங்க வரிபறி கொள்ள ஆரம்பித்தார், சூதாட ஆரம்பித்தார். இப்படின்னு வந்து போகவர் அவள் எல்லாருமே வந்து திருடி பணம் வாங்குறார். அப்புறம் இன்னும் குடிக்கணும்னு இன்னும் தூண்டுதல் ஜாஸ்தியாக போயிடுச்சு. அவரை பார்க்கறச்சே அப்படி அவர் இருக்கிற கிராமத்தில் வந்து அங்கேருந்து மகான்கள்லாம் வந்தார். அங்கே மகான்கள் வரச்சே எல்லாருமே வந்து இவர் எப்பயாவது கரை தீரணுமே, எப்பயாவது வந்து இவர் வந்து காப்பாற்றணுமேன்னு அப்படின்னு நினச்சிட்டு அப்படின்னு போகிற போக்கில் வந்தார். அதுதான் சாதுக்கள் வர்றது விஷயமே. எதுக்கு சாதுக்கள் வந்து ஏன் நம்ம ஊருக்கெலாம் ஏன் வரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான்னு வை, நம்மளை எல்லாரும் கட்டாட்சி அருணுகரம் பண்ணுறதுக்கு தான். நம்ம என்ன பண்ணுறோம், அவருக்கிட்டே என்ன வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நம்ம எண்ணத்தோடு நம்ம வந்து பழகிறோம். அவருக்கு என்ன, இவன் கேட்கறத விட ஒரு பங்கு மேலே கொடுக்கணுமே அப்படின்னு சாதுக்களோட ஹிருதயம். அப்படின்னு அந்த உலகமே ஒதுக்கிட்டா, நிராகரிச்சிட்டார். ஆனால் சாதுக்கள் என்ன, விடவே மாட்டார். அதான் வந்து பாகவதமே சொல்கிறது, திக்ஷவஹா காருணிகா சூர்தா சர்வதேகினா அஜாத சத்ரவ சாந்தா சாதவஹா சாதுபூஷணாகா அப்படின்னு அந்த சாதுக்களோட லட்சணம். அவள் யாரையும் விடலை. அவள் யாருமே விடாதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவள் வந்து பார்க்க வந்தார். இந்த அம்மாவோ வந்து வெளில போயிட்டார், இவரோ வந்து பாதி குடிச்சுட்டு படுத்த படுகையாக இருந்தார் இந்த மனுஷன். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து அப்புறம் வந்து ஏதோ வந்து அந்த அம்மா வந்து யாரோ ஆற்றுல வந்துட்டாரேன்னு சொன்னோடனே இவர் கையை பிடிச்சிட்டு ஐஷன் வர்றார். ஆனால் இவர்கிட்ட நிறைய பசங்க இருக்குது, என்னென்னமோ பேர் வச்சுட்டார். என்ன பேர் வச்சுருக்கான்னு பாகவதம் சொல்லலை. சரி, ஏன்னா வந்து இப்போ உலகத்தில் நிறைய என்னென்னமோ விசித்திரமாக பேர் வச்சுக்கிறாங்களே, ஏதோ கூகுளை பார்த்து, ஏதோ சாட்ஜிபிடியை பார்த்து ஏதாவது விசித்திரமாக பேர் இருக்கணும். ஏன்னா அ பர்சன் ஹேஸ் டு பி வெரி யுனிக்காக இருந்தால் தான் நமக்கு வந்து அப்போ தான் ஒரு பெரிய அதிகபட்சமான மதிப்பு கிடைக்கும். அதனால வந்து பேரையும் யுனிக்காக வச்சிடுறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி அஜாமிலன் வந்து அவரோ வந்து சம்ஸ்காரம் விட்டால, சம்ஸ்காரம் விட்டதுனால பசங்களை வந்து தனக்கு மனசில் என்ன தோன்றதோ, தன்னை பொறத்தியாரெலாம் என்ன சொல்கிறாரோ அதை வந்து வேத வாக்கியமாக வச்சுட்டு பேரை வச்சுட்டார். இப்படி நிறைய பேர் வச்ச கடைசியில் ஒரு கடைக்குட்டி பையன் இருந்தான். இப்போ தான் அந்த குழந்தை பிறந்தானும் தெரியல, பிறந்திருக்கார். அதை பார்த்து இவரோ வந்து குடிச்சிருக்கார். இவரோ வந்து இந்த பிராமணனுக்கு உள்பட தேஜஸ் இல்லை அவருக்கு. அப்புறம் வந்து வந்த சொத்து பார்த்தா ஏதோ சூதாடி சம்பாதிச்சா மாதிரி இருக்குது. இத்தனையும் பண்ணியும் கூட வந்து இவருக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்சிருக்கார் போல இருக்குது. அதனால வந்து நம்ம கருணையை கொட்டிடுவோம் அப்படின்னு சாதுக்கள் பார்த்த உடனே இந்த குழந்தைகிட்ட என்ன பேர் இருக்குன்னா, பாலோ நாராயணோ நாம்னா பித்ரோஷ தைத்தோபிருஷம் அப்படிங்கிற அந்த கடைக்குட்டி குழந்தைய பார்த்து நாராயணான்னு பேர் வச்சார். ஆனால் அவருக்கும் என்னென்னா அந்த குழந்தை மேலே அவ்வளோ பாசம். சுற்றி இருக்கிற பசங்களும் வந்து ஒதுங்கின்னு போயிட்டார் இவளை. இதோ இந்த கிழமை படுத்து கிடக்கிறதே, நம்ம ஏன் பேசணும்னு அப்படின்னு இவர் நிராகரிச்சிட்டா. இல்லை, இவருக்கு என்ன, அந்த கடைக்குட்டி குழந்தை மேலே அவ்வளோ பாசம். நாராயணா வாப்பா, நாராயணா மடியில் உட்காருப்பா, நாராயணா அவனுக்கு சோறு ஊற்று விட்றேன், அம்மு ஊற்று விட்றேன் அப்படின்னு வந்து அந்த குழந்தைய செல்லமாக பார்த்துட்டார். அப்படி விளையாட்டா நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லின்னு போகிறார். அப்புறம் காலக்கிரமம் என்ன ஆயிடுச்சுன்னா, மிருத்யு பாஷை யமராஜ கிங்கரம். அந்த சமயத்தில் வந்து பயம் வந்தது. அந்த சமயத்தில் வந்து இவர் வந்து மூச்சு திணறுது. அந்த சமயத்தில் பார்த்தா யமகிங்கரர்கள் வரார், யமபட்டர்கள் வரார். அவள் எப்படி இருப்பான்னா, அதிபீஷண கட்டுபாஷண யமகிங்கர படலின்ற. எப்பொழுதுமே வந்து வாயை திறந்தா வந்து நல்ல வார்த்தை பேச மாட்டா, கண்ணா அப்படின்னு திட்டின்னு இருப்பார். கட்டுபாஷண யமகிண்டர படலி. அதில் தப்பிக்கணும்னா சிவசங்கரன் அப்படின்னு நான் தீக்ஷிதர்வாள் வந்து ஜெயமங்கல ஸ்தோத்திரத்தை சொல்கிறார். அதில் வருது, அதில் அதிபீஷண கட்டுபாஷண. அவன் கண்ணாபின்னான்னு பேசுகிற அந்த யமபட்டர்கள். அந்த அஜாமிலன்னு பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கோ வந்து எப்போதுமே மரணப்பிராயத்தில் தான் வந்து யமபட்டர்கள் தெரியும். அதனால தான் நம்ம மூச்சு திணறோம். அதனால இந்த பயத்தில் என்ன ஆகும்னா, மலமூத்த விசர்ஜனை அங்கேயே ஆகிடும். என்னமோ வந்து விசர்ஜனை ஆறுது, ஏதோ ஆறுது நம்ம எதோ நினைக்கிறோம். ஏன்னா யமகிங்கிற கண்ணில் படுறா.
அந்த கண்ணில் பற்ற வேகத்தில் இவர் உடம்பு கம்பிக்கிறது, திணறார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ உயிர் போகிற தருவாய் குரலை வந்து முடிஞ்ச அளவுக்கு தூரே கீடனாசக்தம் புத்திரம் நாராயணாக்வயம் லாவித்தேன சொரோச்சை ஆஜுவாக ஆக்குலேந்திரியா அப்படின்னு வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் தூரே கீடனாசக்தம் எங்கேயோ கோடியில் தூரத்தில் இருக்கிற குழந்தைய பார்த்து நாராயணா அப்படின்னு தொண்டை தடவி கத்தின உடனேயே நிசம்பிய வியமானஸ்ய புரோதோ ஹரிகீர்த்தனம் அப்படின்னு உடனேயே வந்து இவர் ஹரிகீர்த்தனம் பண்ணுறாடா, இந்த ஜீவன் ஹரிகீர்த்தனம் பண்ணுறாடான்னு உடனே வந்து விஷ்ணுபட்டர்கள் வந்துட்டார். அதனால நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து என்ன வேணா இப்போ எப்படி இட்டு கட்டி நம்ம என்ன நினச்சோ இஷ்டப்படி இருப்போம். நம்ம நாராயணா சொன்னால் பகவான் நம்மளை ஆக்ஷன் போயிடுவா அப்படிங்கிற கதை சொல்கிறேன். நானும் விளையாட்டாக சொல்கிறேன், ஆனால் வாஸ்தவமாக அது அர்த்தம் இல்லை. ஏன்னா இவர் வாயில் இப்போ நிறைய பாவம் பண்ணவன் மனசுல அளவுக்கு வாக்களவுக்கு நாம வர்றதுக்கே கஷ்டம். ஏன்னா நாம வந்து எப்போ வரும்னா கிஞ்சித் கொஞ்சம் ஏதாவது புண்ணியம் பண்ணாதான் பகவான் நாமாவே வாக்கில் நுழையும், இல்லைன்னா வரவே வராது. இவர் எதனால வந்திருக்கான்னு பட்டத்திரி சொல்றா, சபிருத்யு பாஷை யமராஜ கிங்கராம் பயங்கராசி அபிலட்சயந்திரியாம் புராமனா தொத்சுதி வாசனாபலா ஜுகாம நாராயண நாமகம் சொன்னாங்க. புராமனா தொத்சுதி வாசனாபலாத்துன்னு இந்த இடத்துல பட்டத்திரி அழுத்தி சொல்றார். இதனால அவன் பண்ண வாசன பலம்ப்பா. அவன் நிறைய வேதம் படிச்சிருக்கார். அப்புறம் அவள் தகப்பனார் சொல்லியிருக்கார் போய் சபித்தை எடுத்துன்னு வான்னு சொன்னால் அந்த மரியாதைக்கு பேச்சை கேட்டு அவன் காட்டுக்கு போனாரே, அந்த பண்ண கொஞ்சம் புண்ணியந்தான் வந்து அவர் வாயில் நாமாவை வச்சதே தவிர ஏதோ வந்து அசால்ட்டாக நாமா சொன்னார்னு அர்த்தம் இல்லை. ஏதோ சும்மா நாமா சொன்னால் அடிச்சு விட்டான்னு அந்த அர்த்தம் இல்லை. அவர் பண்ண புண்ணியம் வந்து சொல்ல வச்சது நாமாவை. அதனால் நிஷம்ய பிரேமானஸ்ய புரோதோ ஹரிகீர்த்தனம். உடனே விஷ்ணு பார்ஷதர்கள் வந்தார். அவர்கள் எப்படி இருப்பார்னா, பகவான் வந்து எப்படி வைகுண்டத்தில் இருப்பாரோ அதே மாதிரி கையில் சங்கத்தோட சக்கரத்தோட திவ்யாயுத கதையோட, அப்புறம் வந்து முக்கியமான பக்ஷஸ்தலத்தை முக்கியமான வந்து கௌஸ்துபமணியோட அவர் எந்த பீதாம்பரத்தை சுவாமி தரிச்சுருக்காரோ உடுத்துக்கலைன்னு பீதகவாரே உடுத்துன்னு சொன்ன மாதிரி அதே வஸ்திரத்தை தான் சுவாமி தரிச்சுருப்பார் இந்த விஷ்ணு பார்ஷதர்கள். அதுவும் என்ன கிரீட்டம், சுவாமி எப்படி ஸ்வர்ண கச்சிதமாக கிரீட்டமத்தோடு இருப்பாரோ அதே தான் விஷ்ணு பட்டர்களும் அப்படி இருப்பா. ஆனால் என்ன ஹிருதயத்தில் வந்து அவள் வந்து வக்ஷஸ்தலத்தை வந்து மகாலட்சுமி வாசம் கிடையாது. ஆனால் பகவான் என்ன ஆபரணம் போட்டிருக்காரோ என்ன ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருக்காரோ அதே ஆர்னமெண்ட்ஸ் தான் இந்த விஷ்ணு பட்டர்கள் போட்டார். இதை பார்க்கறச்சே யமபட்டர்கள் கண்ணு கூசுறது, என்னடா அது திவ்யமயமான ஒரு புருஷர்கள் வராரு, யாராவா அப்படின்னு பார்த்தா எடுத்தாப்புல நான் சொன்ன விஷ்ணு பட்டர்கள் வந்து நின்றார். அதை வந்த உடனே இவாள் வந்து தொண்டை தடுதிருக்கிறது, என்ன பேசணும்னு தெரியல. அதனால இவ திணறா வந்து கேட்குறா, அப்படின்னு இவன் திணறா அதெல்லாம் பண்ணுறா இப்படின்னு கேட்குறச்சே யமபட்டர்கள் வந்து கேட்குறா, சுவாமி நீங்கள் எதுக்கு வந்திருக்க சுவாமின்னு கேட்குறச்சே, அஜாமிலன் இருக்காரு. ஆமாம் அஜாமிலன் மகாபாபி ஆச்சே, நீங்கள் ஏன் வரணும் சுவாமி, இவர் நிறைய பாவம் பண்ணியிருக்காரு. ஏன்னா வேதமே சொல்லியிருக்கு, வேதக பிரதிதோ தர்மஹா யதர்மஸ்தத் விபர்ஜயா வேதோ நாராயண சாட்சாத் ஸ்வயம்பூரிதி சுஷ்டும. அதனால வேதக பிரதிதோ தர்மஹா, அதில் வேதத்தில் 2 பட்சங்கள் இருக்குது. ஒன்று என்னென்னா 2 சைடு, ஒன்று என்னென்னா தர்மம், இன்னொன்று என்ன அதர்மம். இங்கே அதர்மம் பண்ணுறதுனால வந்து என்ன நாங்களாக வந்து இவனுக்கு தடதடவை இழுத்துட்டு போவோம், தர்மம் பண்ணால் வந்து இவன் பண்ண புண்ணியத்துக்கு இவன் சொர்க்கம் கிடைக்கும். அதனால வேதோ நாராயண சாட்சா, இது ஏதோ நாங்கள் திட்டமிடலை, நாராயணன் திட்டமிட்டுருக்கார். நாராயணன் திட்டப்படி தான் வேதம் இருக்குது. ஏன்னா பகவானோட வாக்கு தான் வேதமே. நம்ம என்ன நினைக்கிறோம், வேதம் வேற இல்லை பகவான் வேற இல்லை, நிறைய பேர் இதுக்கு சர்ச்சை பண்ணுறாங்க. ஆனால் வேதத்திலேருந்து சுவாமியை பிரிக்க முடியாது. ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்ட வஸ்து தான், வேதத்தை சொல்லப்பட்டது தான் வந்து 4000 திவ்ய பிரபந்தத்திலே சொல்லியிருக்கு. அதனால தான் வந்து வேதம் தான் ரொம்ப முக்கியம். அந்த வேதத்தை வந்து என்னென்னா பகவானோட வாக்கு. அதனால் வேத மந்திரத்தினால நம்ம அபிஷேகம் பண்ணுறோம், வேத மந்திரத்தினால சுவாமியை வந்து ஸ்தோத்திரம் பண்ணினா அதோட சாநித்தியம், அந்த ப்ரெசன்ஸ் என்ன ஆகுனா லோகத்தில் இலுமினேட் ஆகும். அது இலுமினேட் ஆனதுனால இந்த ஒரு வைப்ரேஷன்னால நம்ம மனசெல்லாம் அமைதியாக இருப்பார். அதுதான் வேதத்தோட ஒரு பவர். ஒருத்தர் கோடியில் இருக்காங்க, 1,00,000 பேர் இருக்காங்க, கணபாராயணம் சொல்கிறா. அந்த கணபாராயணம் சொல்கிற போது நம்ம வந்து உட்காந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கண்ணை மூடிட்டு கேட்டோன்னு வை, நம்ம மனசு அடங்குறது. ஏன்னா அவன் மற்ற ஊருக்கு கதை அந்த சீரியல்லாம் போட்டுப்பாரு, நம்ம மனசு என்ன ஆகுது கொந்தளிக்கிறது. ஏன்னா அவள் கத்துறது, அவள் யூஸ் பண்ணுற வார்த்தை என்ன ஆகுது, நம்ம மனசை பொல்யூட் பண்ணுறது சேம் டைம் என்ன. அதனால நம்ம வந்து வீட்டில் சண்டை சச்சரவு நிறைய நடக்கிறது காரணமே அந்த வேதத்தோட பவர் என்ன, வேதோ நாராயண சாட்சாத். அதில் வேதம் வந்து சாட்சாத் பகவான். எப்படி பகவானை பார்த்தா நம்ம மனசு வந்து சாந்தமாகிறதோ அதுபோல் வேதமும் அந்த ஸ்வயம்பூர்தி சுஷ்டும. அந்த வேதத்தை வந்து எப்போ பிரம்மாட்ட கொடுத்துருக்கார்களோ அந்த வேதத்தை வச்சு தான் நான் அடிப்படையாக சொல்கிறேன், இவன் பண்ணது பாவம் அதனால இவன் ஐஷன் போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொல்கிறார்,
அதனால் இவன் வந்து ஒரு பெரிய காரியம் பண்ணிட்டான்பா. இப்போ பாவ சீட்டை பார்த்துருந்தார். இந்த பாவ சீட்டு வாரப்படி பார்த்தா ஒன்றுமே இல்லையே, இவன் ஒன்றும் பெருசாக பாவம் பண்ணலையே. அப்போது பண்ணான்னு சொல்கிறியே, அதெல்லாம் ஜீரோ எடுத்துப்பா. ஏன்னா எதனால் பண்ணான்னு கேட்டால் நாராயணா நாம சொன்னாப்பா. இவன் எப்போ அந்த நாராயணா நாம சொன்னாலோ அதுவே உனக்கு கரையேற்றது. சாங்கேத்தியம் பாரிஹாஸ்யம் வா ஸ்தௌபம் ஹேளனமே வா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷா அகரணம் விபோ. சாங்கேத்தியம்னா நிறைய திருப்பதி யாத்திரை நடக்கும். நிறைய திருப்பதி யாத்திரை இந்த ஏரியாவில் தான் போவான். ஏன்னா முதல்ல கொடை எங்கே வரும்னா ரத்தன் பசாரில் தான் கொடை எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறான். அதுக்கப்புறம் எங்கே யாத்திரை ஆரம்பிக்கும்னா நம்ம ஆவடி திருநெல்வேலூர் போன்ற இடத்துல தான் அவள் திருக்கொடையை தூக்கிட்டு எல்லாம் திருப்பதி யாத்திரைக்கே கிளம்புவா. இங்கே திருப்பதி யாத்திரை போகிறச்சே இங்கே ஒருத்தர் பார்க்குறார். ஒருத்தர் ஓரமாக உட்காந்து அவருக்கும் யாத்திரை போகிற துப்பு இல்லை. ஆனால் பக்கத்தில் இருக்கிற அவன் சொந்தக்காரனோ ஃப்ரெண்டோ யாத்திரை போகிறத பார்த்து அதோ போகிறான் பாரு, நாமம் போட்டு போகிறான் பாரு, அப்பாரு கோவிந்தா சொல்லிட்டு போகிறான் பாரு அப்படின்னு சொல்கிறது சாங்கேத்தியம். அப்படி சாங்கேத்தியம்னா சேர்த்து சொல்கிறது, பாரிகாசியம்னா கர்ஹணம் பண்ணி சொல்கிறது. அப்புறம் சில பேர் பாடுறா, சில பேர் பாடுறச்சே அந்த ஆலாபனை பண்ணிட்டு சொல்கிறா. அந்த கோவிந்தான்னு அந்த ஆலாபனை சொல்கிறது விந்தான்னு எப்படி நிறுத்துண்டு அவன் ராகத்தோட ஸ்தானத்தை கொண்டு வந்து சொல்கிறா. அப்படி ராகத்தோட ஸ்தானத்தை கொண்டு வந்தால் பகவான் என்ன பண்ணுறான்னா, நீ ராகத்தோட பாடுவ, நீ எப்போ கோவிந்தான்னு சொல்கிறியோ அந்த நாமத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஸ்தௌபம் ஹேளனமேவா அப்படின்னு இத்தனை லட்சணங்களோட ஒருத்தர் நாமா சொன்னால், விளையாட்டாக சொன்னால் வைகுண்ட நாம கிரகணம். அதை பகவான் சீரியஸாக எடுத்துப்பார். நம்ம என்னதான் பரிகாசமாக என்ன வேணால் சொல்லுவோம், ஆனால் பகவான் என்ன, இவன் எப்போ என் நாமாவை சொன்னாலோ அப்போதான் என் பாகவதர்னு அப்படின்னு இந்த பட்டத்தை கொடுத்து சுவாமி நம்ம பக்கத்தில் எடுத்துருவா அப்படின்னு அந்த அஜாமிலன் பகவானுக்கு அப்பேற்பட்ட கார்பண்யம், இந்த விஷ்ணுதுர்தாள் மேலே கார்பண்யம் காட்டுறதுனால ஏதோ விமோச்சனம் ஆகிடுது. இப்பேற்பட்ட பரிசுத்தியில் விமோச்சனம் ஆகிடுது. ஆனால் அவர் மனசு என்ன ஆயிடுது, சத்பக்தியில் மனசு திரும்பி போயிட்டார். நிறைய பேருக்கு இந்த கதை தெரியல, ஏதோ சுவாமி வந்துட்டார் நாராயண சொன்னார் மோட்சம் அடைஞ்சிட்டாருன்னு சொல்லிடுறா. ஆனால் முழு கதை இதில் இருக்குது. அப்போ மேலே என்ன ஆயிடுச்சுன்னா அவர் மனசு மாறிடுது. இதுக்கு மேலே நம்ம இந்த புத்திரனை கூப்பிட்டு நம்ம இந்த பையனை தானே கூப்பிட்டுருக்கோம், அதுக்கு பதிலாக லோகத்தே காக்கும்படியான ஜெகத்பதியான ஸ்ரீமன் நாராயணர் வந்திருக்காரே, அவர் தூதர்கள் அமைச்சிருக்காரே, அதனால சத்கர்மத்தினால எல்லாத்தையும் தியாகம் பண்ணி இதி ஜாத சுனிர்வேதா ஷடசங்கேன சாதுஷு கங்காத்வார் உபேயாய முக்த சர்வானுபந்தனா. அதனால ஷடசங்கத்தில் இந்த வீட்டையும் விட்டுட்டார். வீட்டையும் திறந்து கங்காத்வாரமான ஹரித்வாரில் போய் ஸ்நானம் பண்ணி புண்ணியமான நதியில் நீராடி பகவானை தியானம் பண்ணி பகவானோட வைகுண்டம் அடைஞ்சிட்டார் அப்படின்னு அஜாமில மோட்சம். இதுக்கப்புறம் மேலே என்ன ஆயிடுச்சுன்னா, மேலே இப்போ தேவலோகத்தில் இப்போ கதை போயிடுது. இப்போ தேவலோகத்தில் இந்திரன் இந்த போகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா. அங்கே முக்கியமாக ரம்பா உருசி மேனக டான்ஸ் நடக்கிறது. அப்போது அந்த சமயத்தில் பிரகஸ்பதி குருநாதர் வந்தார், தேவகுரு பிரகஸ்பதி வந்தார். அவருக்கு லட்சியமே இல்லை. அவர் இப்போ தான் வாசலில் ரொம்ப நேரம் நிற்கிறார். இவர் பாட்டு ஒரு பக்கம் அமிர்தத்தை சப்பின்ட்டு அந்த ரம்ப உருசி மேனக டான்ஸை ஆஹா சபாஷுன்னு இப்படின்னு அவளை வருட்டிட்டு கொடுத்துட்டுருக்கார் அவர் பாட்டுக்கு. அப்போது பிரகஸ்பதி சொல்கிற, சுவாமி இந்திரா நான் வந்திருக்கேன்டா, உன் குருநாதர் வந்திருக்கேன்டான்னு வரட்டும் அப்படின்னு ஒரு அலட்சிய சுபாவத்தோடு சொன்னார். சொன்னதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் மனசில் கருவினர், என்னடா நான் குருநாதர் எழுத்தாப்பில் வந்திருக்கேன், அதுவும் நீ உட்காந்த இடமும் சரியில்லை, நான் வரைச்ச என்னடா கால் மேலே கால் போட்டு உட்காடுற, அப்புறம் இன்னொன்று என்ன அமிர்தத்தை குடிச்சுட்டு வேற என்கிட்ட அப்படி ஒரு கேஷுவலாக வேறு பதில் சொல்லுவிய, கஷ்டம் வந்தால் மட்டும் எங்கிட்ட சுவாமி என்ன பண்ணணும் உபாயன்னு கையை கூப்பிட்டு நிற்ப, அப்புறம் இப்போ என்னன்னா இத்தனை போகம் இருக்கிறதுனால தானே என்னை நீ திரஸ்காரம் பண்ணுற, என்னை நீ ஒரு மனுஷனாக மதிக்காமல் குருவாக மதிக்காமல் அப்படி நடந்துக்கிற, அதனால நான் மறைஞ்சு போயிடுறேன், அதனால நீ எந்த சொத்தும் நீ அனுபவிச்சுட்டு என்னை நீ அவமரியாதைப்படுத்தினியோ அந்த சொத்து உன் மனசு விட்டு போகட்டும் அப்படின்னு மனசுனால அவர் கோவப்பட்டார். அவர் ஒன்றும் சபிக்கலை. அப்புறம் உடனே மறைஞ்சு போயிட்டார். அதுக்கப்புறம் தான் இந்திரன் பிரக்ஞையிலேயே வந்துட்டார். என்னடா ஆச்சு, என் குருநாதர் எங்கடான்னு பார்த்தா அவர் வந்தாதான் நமக்கு சபையை ஆரம்பிக்கும், அதனால இப்போ குருநாதர் தேடினா அங்கங்கே தேடினா எங்கே இந்த ஆளுங்க பிரகஸ்பதி காணாமையே போயிட்டார், தான் ரூபத்தை தெரியாமல் மறைச்சிட்டார். அப்புறம் என்ன பண்ணுறது தெரியல, ஒரு வாரம் நம்ம அவசாரப்படுத்தினோமே அவரை அவமரியாதைப்படுத்தினோமேன்னு ஓடி போய் பிரம்மதேவர்கிட்ட போயிட்டார். அவர்கிட்ட ஓடி போய் சுவாமி கிட்ட கதறினார், பிரம்மாட்ட கதறினார், சுவாமி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சுவாமி, நான் பேர்பட்ட காரியம் பண்ணேன், குருநாதர் எங்கே இருக்கான்னு சொல்கிறியா, ஏன்பா நீ குருநாதர் அவமரியாதைப்படுத்துவ, அப்புறம் கஷ்டம் வந்தால் ஏதாவது தப்பு பண்ணால் என்கிட்ட காலை ஊந்து மன்னிப்பு கேட்ப, அதனால அவர் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டார், உன்கிட்ட நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அதனால சுவாமி குரு இல்லாமல் எப்படி சுவாமி ராஜ்யம் நடத்த முடியும்,
ஏற்கனவே அசுரர்கள் வந்து பக்கம் தாக்கின்னு இருக்கார். அவர் ஏதாவது கொஞ்சம் மந்திர சக்தி கொடுத்தாதான் சுவாமி நான் வந்து போய் யுத்தத்தில் சமாளிக்கவாது முடியும், கொஞ்சம் யுத்தத்தில் அசுரர்கள் வந்து ஒரு கை பார்க்க முடியும், ஒன்றும் முடியாமல் நான் எப்படி சுவாமி போய் யுத்தம் பண்ணுவேன், அசுரர்கள்ட்ட நானும் சோப்பலாங்கி தான் சுவாமி, அவர் இருக்கிற சக்திக்கு என்னால் சமாளிக்க முடியாது சுவாமி அப்படின்னு கதறினார். அவர் சொல்கிறச்சே இப்போ வரமாட்டார், அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டார், தீர்மானித்தார். அதனால என் விஷயம் இல்லை, நான் போய் தலையிட்டு போய் பேசுறதுக்கு. அதனால நீ ஒரு காரியம் பண்ணு, நீ வந்து விஸ்வரூபன்னு ஒருத்தர் இருக்கார், அந்த விஸ்வரூபன்னு ஒரு பிராமணர் இருக்கார். அப்புறம் அவரோட கதையை சொல்கிறார். அவர் யாருன்னா தொஷ்டான்னு ஒரு மகர்ஷி. அவர் தொஷ்டா வந்து ஒரு தேவகுலத்தில் சேர்ந்தவர். அவர் வந்து ரச்சனைன்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண, அவர் அசுர குலத்தில் சேர்ந்தவர். அப்போவே வந்து கன்வெர்ட் மேரேஜ் பேர். அவர் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சமயத்தை வந்து 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ண உடனே அவருக்கு மூத்த புத்திரனான விஸ்வரூபன் பிறந்திருக்கார். அந்த விஸ்வரூபனும் என்னன்னா வந்து உஞ்சவிருத்தி பிராமணன். அவர் வந்து பஜனை பண்ணி தான் வந்து ஆகாரத்தை ஏற்றுப்பார். அவர் வந்து யார்கிட்டையும் வந்து கையை நீட்டின்னு வாங்கிக்க மாட்டார். அப்பேற்பட்ட நிஷ்டையோடு இருக்கிற பிராமணனை வந்து நீ தாற்காலிகமாக நீ குருவா வச்சுக்கோ அப்படின்னு போய் சொன்னார். சொல்கிறச்சே வந்து தத் விஸ்வரூபம் பஜதாசு விப்ரம் தபஸ்வினம் துவாஷ்ட மதாத்மவந்தம் சபாஜிதோர்த்தான் விதாசியதேவோ எதி க்ஷமிஷ்யத் அது உதஸ்ய கர்ம. இப்படி பண்ணாதான் வந்து ஒரு பாவம் நீக்கும் அப்படின்னு சொல்கிறச்சு அவரோட சகாயத்தில் தான் நீ பண்ண முடியும். அதனால கொஞ்ச நாள் கழிச்சு யுத்தம் வந்தது. தேவர்கள் மலையா வந்து அசுரர்கள் மலையா போட்டு 4 சாத்தினா தேவர்களால் எழுந்தே வர முடியல. இப்போ கஜானா எல்லாம் காலியாக போயிடுச்சு. எல்லாம் இப்போ வந்து தரித்திரனா போயிட்டா, எல்லாம் ஓட்டாண்டியாக போயிட்டா. என்ன பண்ணணும்னு தெரியாமல் அப்போ தான் அடிவாயினதுக்கு அப்புறம் தான் வந்து பிரம்மதேவர் சொன்னதப்போ தான் தெளிவாக புரிஞ்சது அவருக்கு. அப்புறம் ஓடி போய் விஸ்வரூபர்கிட்ட போய் கதறினார். அவரோ உஞ்சவிருத்திக்கு வந்து வந்தார். ஏன்னா நகரத்தில் வந்து ஏதாவது பஜனை நடந்துட்டு இருக்கும், கிராமத்தில் ஏதாவது பஜனை நடக்கிறச்சே அவர்கள் என்ன பண்ணுவான்னா அந்த வந்த எல்லா குடுத்தனம் பண்ணுறவா என்ன பண்ணுவான்னா, ஆஹா பஜனை பண்ணுறாரே இவருக்கு ஏதாவது ஒரு வேளை ஆகாரம் கொடுப்போமேன்னு அப்படின்னு சொல்லி வந்து நாமா சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கிற என்ன பண்ணுவான்னா நாமா திருப்பி வாங்கி சொல்லுவா. அந்த கடவுளோட லாபத்தை சொல்லி என்ன பண்ணுவான், தனக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன அரிசியோ பருப்போ அது அத்தனையும் அந்த பாத்திரத்தில் போடுவாள். இப்படின்னு அவர் வந்து கிராமமாக போயிட்டு வர்றார் அந்த விஸ்வரூபர். அதை பார்த்த உடனே இந்திரன் வந்து இப்போ காலை உழுந்து கெஞ்சுறார், சுவாமி நீ எனக்கு ஒரு பெரிய சகாயம் பண்ணும் சுவாமின்னு. என்னடா பண்ணணும், நீ எனக்கு கொஞ்ச நேரம் ஆச்சாரியெல்லாம் வரையலாம் சுவாமின்னு. நான் ஏன்பா வரணும் ஆச்சாரியரா, ஏன்னா நான் வந்து எனக்கு தெரியும்ல நான் உஞ்சவர்த்தி பிராமணன், நான் யார்ட்டையும் கை நீட்டி வாங்க மாட்டேன். அதனால நான் வந்து எனக்கு பணத்து மேலே ஆசையே கிடையாது. அதனால இந்த மாதிரி ஆச்சாரிய பதவியெலாம் எனக்கு வேண்டாம். ஏன்னா டெய்லி நான் பஜனை பண்ணணும், எனக்கு அது பண்ணுறதுக்கே டைமு சரியாக இருக்குது எனக்கு. அதனால எனக்கு இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது, எனக்கு க்ஷமிக்கணும், வேற ஆள் வேணால் பார்த்துக்கோனார். சுவாமி நாங்கள் ஏதோ கட்டளையிட்டு நீங்கள் வாங்குன்னு சொல்ல, பிரம்மதேவரோட கட்டளை, பிரம்மாவோட ஆக்கியம், அவர் நீங்கள் தான் வந்து ஆச்சாரியாலாக வரணும்னு கேட்டார். அதனால சரி வர அப்படின்னு நிர்பந்தப்படி வந்துட்டார். அப்புறம் முக்கியமான நாராயண கவச்சத்தை போதனை பண்ணினார். அந்த நாராயண கவச்சம் என்னன்னா வந்து அது வந்து வர்மம். எப்படி வந்து நம்ம ஏதாவது பயம் வந்தது, ஏதாவது கஷ்டம் வந்தது, ஏதாவது பெரிய கஷ்டம் வந்தால் நம்ம கையில் வந்து ரக்ஷையை கட்டிப்போமோ, அந்த மாதிரி நாராயண கவச்சத்தை வந்து காப்பு வந்து சுவாமி கொடுக்குறார். கந்தசஷ்டி கவச்சம்லாம் இருக்கு. எதுக்கு கந்தசஷ்டி கவச்சம், நமக்கு வந்து தீய நோய்களோடு நம்ம வந்து நீக்கிறதுக்கு தான். அந்த பில்லி சூன்யம் பெரும்பலை அகலன்னு சொல்கிறாளே கந்தசஷ்டி கவச்சத்தில், அது எதனாலனா வந்து புறத்தியார் வந்து நம்ம மேலே பொறாமப்படுவா, அசூயப்படுவா. நம்ம வந்து நல்லா இருக்கோமே, நம்ம நல்ல பொசிஷனில் இருக்கோமே, நமக்கு இல்லையே அப்படின்னு நம்ம கெட்ட காலம் இல்லைன்னு அதை சகிக்க மாட்டா. அவள் இருக்கிற கோபத்தை, அவள் இருக்கிற ஃபீலிங்ஸை வந்து நம்ம மேலே ஆரோப்பணம் பண்ண, நம்ம மேலே தூக்கி எறிவா. அதுக்கு தான் நம்ம கந்தசஷ்டி கவச்சம்னு படிக்கணும். அதுக்கான பில்லி சூன்யம் பெரும்புரை அகலை அப்படின்னு அந்த முருகப்பெருமான் என்ன பண்ணுவார்னா, அவர் 7 நாளே அந்த வந்த நோய்களோ வந்த பில்லி சூன்யத்தை வந்து தட்டி எரிஞ்சிருவார். அதனால தான் இப்போ நாராயண கவச்சம் இங்கே அதே மாதிரி விஸ்வரூபன் வந்து உபதேசம் பண்ணுறார். ஏன்னா இவர்களோ என்னன்னா எல்லாத்தையும் இழந்துட்டார். இவா வந்து மொத்தமாக எழுந்து இப்போ ஓட்டாண்டியாக அவங்களாம் போயிட்டா. அதனால வேற வழி இல்லைன்னு விஸ்வரூபன்கிட்ட போய் சொல்கிறச்சே இவர் வந்து இந்த நாராயண கவச்சத்தை மூலமாக சொல்கிறார். அதனால வலது பக்கத்தில் வந்து இவர் காப்பாற்றுவா, ஜலேஷுமாம் ரக்ஷது மத்ஸ்யமூர்த்தி. அதனால ஜலத்தில் ஏதாவது கஷ்டம் வந்தால் மத்ஸ்ய பகவானே காப்பாற்று. அப்புறம் வந்து தோர்கணேபியோ வருணஸ்ய பாஷாத்து, ஏதாவது வருண பாஷம் யாரா வந்து வருண பாஷம்னா இங்கே என்ன அர்த்தம்னா வருணம் வந்து பாசம் ஏவறதுன்னு இல்லை, ஏன்னா வருணரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால வந்து ஏதாவது தண்ணியில் ஏதாவது பிரச்சனை, தண்ணியில் ஏதாவது வியாதி இருந்து, தண்ணியில் ஏதாவது ஒரு சங்கடம் வந்ததுன்னா மத்ஸ்ய பகவானே காப்பாற்றுப்பா அப்படின்னு வந்து
பகவான் மத்ஸ்யாவதாரத்தை நினச்சி ஸ்மரணம் பண்ணுறார். அப்புறம் ஸ்தலேசு மாயா வட்டுமா மனோபியாத், ஏதாவது பூமியில் ஏதாவது வந்து நகரத்தில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா வாமனரே நீ காப்பாற்றுவா, நீ எப்படி வந்து உலகளந்த பெருமாளாக வந்து இந்த உலகத்தை அளந்தியோ என்னை காப்பாற்றுவா அப்படின்னு வந்து ஒன்று சுவாமி அவதாரத்தை ரிலேட் பண்ணிட்டு வந்து சொன்னப்பட்ட ஸ்லோகம் தான் நாராயண கவச்சம். அந்த நாராயண கவச்சத்தை வந்து உபதேசம் பண்ணினார். இவர் உபதேசம் பண்ணினாரோ அது உபதேசம் பண்ண மாத்திரத்தில் கோடி ஆவர்த்தி ஜபம் பண்ணினார் இந்திரன். ஜபிச்சதுனால அசுரர்களை ஜெயிச்சிட்டார். உடனே தொலைஞ்ச சொத்தெல்லாம் திரும்பி வந்தது. அதுக்கப்புறமும் வந்து இவன் மனசு இன்னும் திருந்தலை. ஏன்னா பிரம்மாதேவர் சொல்லிட்டார், விஸ்வரூபன் வந்து உனக்கு ஆச்சாரியனா தற்காலிகமாக வருவா. அதனால இவர் வந்து இவரோட கதையும் சொல்லிட்டார். இவர் தேவருக்கு பிறந்தவர், அசுரருக்கு பிறந்தவர். அதனால வந்து எப்படி தேவர்களோ தனக்கு சகோதரனோ அசுரரும் தனக்கு சகோதரன். அதனால என்னைக்கு வேணா கட்சி மாறுவான் அந்த பையன். எதுவாக இருந்தாலும் பொறுத்துக்கோ, எதுவும் பண்ணாத. அதனால அவன் என்ன பண்ணாலும் வந்து அவனை வந்து அபச்சாரம் பண்ணாத, அபச்சாரம் பண்ண அந்த பாபம் அவனை அடிச்சிடும் அப்படின்னு இத்தனையும் ஜாகிரதையா பிரம்மதேவர் சொன்னார். அந்த சமயத்தில் கஷ்டம் வந்து இந்திரன் வந்து கையை கூப்பிட்டு சரி சுவாமி என்ன சொல்கிற செய்கிறேன்னு சுவாமின்னு. இப்போது பணம் வந்து அவருக்கு இன்னும் திமிரு ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்போது வந்து இவருக்கு புரோகிதர் வந்து விஸ்வரூபன் வந்து யாகத்தை நடத்தின்னு இருக்கார். ஆனால் அவருக்கு ஒரு மெசேஜ் வந்தது. என்ன மெசேஜ்னா, அம்மா சைடில் இருக்கிற அசுரர்கள் வந்து சுவாமி நான் கஷ்டப்படுற சுவாமி எனக்கும் அந்த மந்திர உபதேசம் பண்ணுங்கன்னு அப்படின்னு இவ கேட்குறா. அதனால வந்து இவரோ தேவர்களுக்கு வந்து கைங்கரியம் பண்ணுற வாத்தியாராக இருக்கார். அப்புறம் வந்து அசுரர்கள் வந்து எனக்கும் நீங்கள் வாத்தியாரா வாப்பான்னு அவள் வந்து பைசா நிறைய கொடுத்துட்டா. அதனால என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு 3 தலை இருக்குது. அந்த 3 தலையில் வந்து 3 விதமான ஆகாரத்தை சாப்பாடை சாப்பிடுவார். ஒன்று சோமபீத்தம், சோமபீத்தம்னா அமிர்தம். அப்புறம் சுறாபீத்தம், சுறாபீத்தம்னா வந்து இது நிறைய இருக்கே விஸ்கி கல், அந்த கல். அப்புறம் 3வது வந்து அன்னம், அன்னம்னா வந்து அரிசி நம்ம சாப்பிட்றது. அது வந்து சோமபீத்தம், சுறாபீத்தம், அன்னாத்தியை வந்து 3 என்னன்னா வந்து சோமபீத்தம் வந்து தேவர்கள் மட்டும் குடிப்பார், சுறாபீத்தம் வந்து அசுரர்கள் குடிப்பார், அதான் கல். அப்புறம் அன்னம் வந்து நம்ம மாதிரி சாமானிய மனிதர்கள் சாப்பிடுவோம். இப்படின்னு 3 பேர் சாப்பிட்றதுனால 3 விதமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த விஸ்வரூபன்ட்ட இருக்கு. அதனால ஒரு பக்கம் வந்து அமிர்தத்தை குடிச்சுட்டு இருக்கார், ஒரு பக்கம் அதை குடிச்சுட்டார், ஒரு பக்கம் வந்து அன்னத்தை சாப்பிட்றார். இப்படின்னு சாப்பிட்டுட்டே வந்து அவர் பாட்டு யஜ்யம் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் என்ன பண்ணுறார், வெளியில் வந்து வாயில் வந்து வேத மந்திரத்தை வந்து தேவர்களுக்கு வந்து காதில் படும்படியாக வந்து சொல்கிற ஜெயத்தை கொடுக்குறார். அப்புறம் மனசில் அந்தரங்கமாக அசுரர்களுக்கு வந்து இந்த பாகத்தை கொடுக்குறார். இப்படின்னு அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கார். இந்திரனுக்கு வந்து மூஞ்ச பார்த்தா எனக்கு முகத்தை பார்த்தா ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு கண்ணை மூடின்னு தன்னோட திவ்ய திருஷ்டியில் பார்த்தா நமக்கு கொடுக்குறார், கூட இருக்கிற அசுரர்கள்ட்ட இந்த பாகத்தை கொடுக்குறாரு. அதனால என்ன ஏதுன்னு கேட்காம கையில் என்ன கையில் வாள் இருக்கு, அந்த வாள் எடுத்து 3 தலையை படார்னு வெட்டி எரிஞ்சிட்டார், கிள்ளி எரிஞ்சிட்டார். அப்போ அவர் என்ன பண்றாரு, யாகம் பண்ணிட்டு இருக்கார். யாகம் பண்ற பட்சத்தினால அந்த யாகத்தையே அவன் பங்கப்படுத்திட்டார். ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்ட கதை இது. 3 தலையை வந்து தலையை வெட்டினாரா, அந்த 3 தலை வந்து 3 பட்சிகளாக கிளம்பிட்டு 3 பறவைகளாக கிளம்பினார். அதனால சோமபீத்தம் வந்து அங்கே இருக்கிற சோமபீத்தம் வந்து யார்கிட்ட போய் சேர்ந்துருச்சுன்னா அங்கே இருக்கிற வந்து ஸ்திரீகள்கிட்ட போய் சேர்ந்தது. அப்புறம் சுறாபீத்தம் வந்து சொன்னோன்னே அந்த சுறாபீத்த பட்சி வந்து யார்கிட்ட அந்த தோஷம் சேர்ந்துருச்சுன்னா மரங்கள்கிட்ட சேர்ந்துருக்கு. அப்புறம் 3வது தோஷம் வந்து நம்மக்கிட்ட சேரணும்னு வரைச்சு பார்த்தா கடைசியில் ஜலதேவத்தை வந்தார், நான் வாங்கிக்கிறேன் அதை அப்படின்னு கேட்டவுடனே இந்திரனுக்கு பிகாஃபாக வாங்கினான். இப்படி 3 விதமான தோஷங்கள் இருக்கு. ஏன்னா சோமபீத்தம் இப்போ சொல்கிறேன், ஸ்திரீகளுக்கு என்ன தோஷம்னா வந்து அந்த பிரம்மத்தி தோஷம்னா பகிஷ்ட. அதனால் வந்து ஒதுங்கி இருக்கணும். அது ஒதுங்கி இருந்தால் தான் இப்போ வந்து வீட்டுக்கு க்ஷேமமாகும். அதான் பிரஜா காமச்சின்வீத ராஜாபத்யோவா யசோஹோமிஹி ராஜாபத்யா பிரஜாவாக அன்பவதி அப்படின்னு பிரஜா காமச்சின்வீத பிரஜ உற்பத்தி நல்லபடியாக குழந்தைகள் நல்லா வந்து சந்ததி ஏற்படணும்னால ஸ்திரீகளுக்கு பகிஷ்டமும் முக்கியம். அப்புறம் முக்கியமாக மரத்துக்கு என்ன விசேஷம்னா வந்து அந்த மரத்தில் இருக்கிற பட்டை இருக்கே, அந்த பட்டை தான் வந்து பெருங்காயமாக ஆறுது. அந்த பெருங்காயம் வந்து பெரும்பாலும் சாதத்துக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு வேணும் பெருங்காயம். பெருங்காயம் இருந்தால் தான் வந்து அப்போ தான் வந்து சாப்பாடு ஆகாரம் நல்லபடியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும், சாதத்து போது தவிர்ப்பாத. அதனால மரம் அந்த பிரம்மத்தி தோஷம் வாங்கினேன். 3வது என்னென்னா வந்து ஜலம் சொன்னேன். அந்த ஜலம் வந்து நுரையோடு இருக்கே. இப்போ கொக்கோலா அந்த ஃபேண்டா மிரண்டாலாம் வருது, அதெல்லாம் வந்து குடித்தா பிரம்மத்தி தோஷம் வரும். அந்த அந்த நுரையோடு இருக்க ஜலத்தை வந்து நிராகரிக்கணும். அந்த 3 விதமான பிரம்மத்தி தோஷத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டார். அதான் வந்து இந்திரனுக்கு மனசில் வந்து ஒரு கிரேமம், இத்தனை பண்ணிட்டோமே நமக்காக உபகாரம் பண்ணிட்டாரே. ஆனால் தொஷ்டருக்கு வந்ததே கோபம், விஸ்வரூப தகப்பனார். அதனால என்ன பண்ணுறது, வாத்தியாராக கூப்பிட்டுருக்கார், ஆசை காட்டி மோசவரை காட்டிட்டானே. அதுவும் யஜ்யம் பண்ணுறச்ச 3 தலையை வந்து டபால்னு வெட்டுவானே.
என்ன தைரியம்டா அவனுக்கு. அதனால வந்து நம்ம வந்து ஒரு யஜ்யம் பண்ணணும். ஒரு யஜ்யத்தில் இருக்க தீட்சிதர்கள் எல்லாரும் ஆயுஷன் வரணும். ஒரு பெரிய யஜ்யம் என்ன நடத்தணும்னா இந்திரன் அழியணும். இந்திரன் அழியணும் திட்டத்தில் வந்து யஜ்யம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ யஜ்யம் ஆரம்பிக்கிற பட்சத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா அவர் சொல்கிற ஸ்வரம் லோபமாக தப்பாக போயிடுச்சு. அது தப்பான மீனிங் கொடுத்துரு. இந்திரன் அழியணும்னு வந்து ஒரு மந்திரம் சொல்கிறது பதிலாக இந்திரனால் வதிக்கப்பட்டவனே கொண்டு வா அப்படின்னு அந்த மந்திரம் சொன்னதுனால அங்கேருந்தே ஒரு 20 அடி அசுரம், உயரமான அசுரம் வந்த அப்புறம் வந்து கையில் வந்து கோரமான தித்திப்பல்லோட அப்புறம் பெரிய சூலத்தோட இப்படி பல்ல கடிச்சுண்டு விருத்ரா அந்த அசுரனுக்கு வந்து விருத்ரன்னு பேர் வந்தது. அப்படின்னு வித்ராசுரன் யஜ்யத்தை ஆவிர்வவிச்சார். அதனால எதுக்காக வந்தார்னா இந்திரனால வதிக்கப்பட்டவனாக ஆகும் அப்படின்னு சொன்னதுனால அசுரன் வந்துட்டார். ஏன்னா பகவானோட சங்கல்பம் அதுவும். ஏன்னா இந்திரன் இருக்கணுமே, இந்திரன் இருந்ததுனால தான் நம்ம காலத்தில் மழைதான் வரும். அதில் இந்திரன் அழியணும்னு வந்து வேதத்துவப்படி சொல்லிட்டான். அதெல்லாம் நமக்கு மழையே கிடையாது. அதனால சுவாமி என்ன பண்ணார், இந்த சொலத்தை ரோபம் பண்ணும்படியாக பகவான் சங்கல்பம் பண்ணார் அப்படின்னு என் பரமகுருநாதருக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கு. அப்படின்னு வித்ராசுரன் வந்து ஆவிர்வவிச்சார். ஆவிர்வவிக்கிறச்சே அவர் வந்து பயங்கரமாக யுத்தம் பண்ணுறச்சே அப்போ வந்து தேவர்கள் போட்டு நல்லா சாத்துறா. அவன் அந்த பக்கம் இந்த பக்கம் தலைதிரிக்கி ஓடுறா. என்ன பண்ணணும்னு தெரியாமல் அப்போதான் இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாருன்னா கஷ்டம் வந்தால் யார்கிட்ட போவோம், பகவான் கிட்ட போவார். அப்போ அதை கத்தியமாக சொல்கிறா, ஓ நமஸ்தேஸ்து பகவன் நாராயண வாசுதேவாதி புருஷ மகாபுருஷ மகானுபாவ பரமமங்கல பரமகால்யாண பரமகாருணிக கேவல ஜெகதாதார லோகைகநாத சர்வேஸ்வர லக்ஷ்மீநாத பரமம் பரிவிராஜகைஹி பரமேனாத்ம யோக சமாதினா பரிபாவித பரிஸ்புட்ட பார்வஹம்ச தர்மேனோ காடிதமஹ கபாட்டத்வாரே சித்தே பாவிருத ஆத்மலோகே ஸ்வயம் உபலப்த இதுசுகாடு பவோ பவானே. ஏதோ வந்து ஆசையெல்லாம் பாடல, பயத்தில் பாடுறார் இந்த ஸ்லோகம். ஓ நமஸ்தேஸ்து பகவன் நாராயண வாசுதேவா, நாராயணா வாசுதேவா ஆதிபுருஷா பரமபுருஷா அப்படின்னு கஷ்டத்தில் நம்ம சொல்லுவோமே, அந்த மாதிரி தேவர்கள் கதறார். அந்த கதறது எப்படி இருக்குன்னா ரித்தமிக்கா இருக்கிறதுனால கத்தியமாக இருந்தது. அந்த பகவான் உடனே பக்தா கவலைப்படாத, உனக்கு வந்து தக்க சமயம் கிடைக்கும். ஏன்னா விருத்ராசுரனோ வந்து ஏன் பக்தன், அதனால அவனை வந்து சாமானியமாக வதிக்க முடியாது. அவனை வதம் பண்ண எப்போ முடியும்னா ஒரு மகாபுருஷனோட தியாகத்தால் தான் முடியும். ஒரு மகாபுருஷ தியாகத்தினால தான் வந்து வித்ராசுரனை வந்து ஈஸியாக வதம் பண்ண முடியும். அதனால சொல்கிற சுவாமி இவரை பார்த்தா சமாளிக்காத மாதிரி முடியல சுவாமி, எப்படி முடியும் சுவாமி, ஏதாவது சொல்லுங்க சுவாமி, ஏன் அனுகிரகத்தில் நீ நல்லபடியாக ஜெயிப்படா, கவலைப்படாதடா, ஒரு காரியம் பண்ணிடான்னு. அங்கே வந்து ஏதோ வந்து ஹிமாலயத்தில் வந்து ததீச்சி மகர்ஷி இருக்கார். மரத்தடியில் கண்ணை மூடிந்து தபஸ் பண்ண போகிறார். அவர் வந்து சரீரத்தை தியாகம் பண்ண போகிறார். அதனால நீ வந்து அவர்கிட்ட போய் கேளு, அத்தனையும் கொடுப்பார். என்ன சுவாமி கொடுக்குறது, அவர் சரீர தியாகம் பண்ண போகிறான்னு சொல்கிற, அவர் ஏதாவது கொடுப்பாருன்னு சொல்கிற, எப்படி சுவாமி கொடுப்பாருண்ணா, நான் சொன்னால் கொடுப்பாருடா, போய் சொல்லுடா அப்படின்னு சுவாமி சொன்ன உடனே போகிறார். போகிறச்சே ததீச்சி அப்போ தான் வந்து ததீச்சி மகர்ஷி தியாகம் பண்ண போகிறார். போகிற வேகத்தில் அவள் வந்து கேட்டார், சுவாமி ஏதாவது உங்கள்கிட்ட வேணும் சுவாமி, என்னப்பா வேணும்னு. உங்களோட முதுகு தண்டு வேணும்னு கேட்கும் சுவாமி. ஏன்னா ஆச்சரியமாக இருக்குது, முதுகு தண்டு இருந்தால் தான் நம்மளால் வந்து நிமிர்ந்து நிற்க முடியும், வந்து பார்க்க முடியும், இல்லைன்னா நம்ம படுத்த படிக்கவே இருப்போம். முதுகு தண்டு வேணும்னு இந்த சாமியை கேட்குறார். அதனால இவரோ வந்து தியாகி, பகவான் சங்கல்பமாச்சே, பகவான் இந்த நம்ம சரீரத்தை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டுனால யோகத்தினால வந்து சரீரத்தை தியாகம் பண்ணி இந்த முதுகு போகிற முன்னாடி முதுகு தண்டை கொடுத்துட்டு சரீரத்தை வந்து யோகாக்னியால் தியாகம் பண்ணிட்டார் அப்படின்னு ததீச்சியோட மோட்சம். அப்புறம் கையில் அந்த வஜ்ரம் கிடச்சிது. அந்த வஜ்ரம் வந்து பகவானோட அனுகிரகத்தினாலே அந்த முதுகு தண்டு வஜ்ராயுதமாகிடுது. இப்போது இந்திரனுக்கும் வித்ராசுரனுக்கும் ஆக்ரோஷமாக யுத்தம் நடக்கிறது. ஆனால் தேவர்கள் எல்லாம் ஓடுறா. ஆனால் தேவர்களும் வந்து அதிகபட்ச சக்தியோட அசுரர்களையும் அடிக்கிறா. அசுரர்கள் இப்போ தலைதிரிக்கே ஓடுறா. அவள் வந்து வித்ராசுரன்ட்ட போய் சொல்கிறா, சுவாமி இந்திரன் கையில் பெரிய ஆயுதம் இருக்குது சுவாமி, இன்னும் நேரம் போனால் நம்ம கதையை முடிஞ்சு போயிடுனார். ஏண்டா கோழை, நாங்கள் இத்தனை கொடுத்துருக்கேடா, ஏண்டா பயப்படுற, தைரியமாக சண்டை போடுடா. ஏன்னா நம்ம வேலை என்ன, ஏதாவது சத்தியம் மரணாயகல் பட ஒரு வீரோட தர்மம் என்ன, அவன் வந்து மரணம் நிகழ்ந்தாலும் பரவாயில்ல, என்னவா இருந்தாலும் சரீரம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போராடுவோம், அப்படி தான் ஒரு வீரன் இருக்கணும். ஏண்டா வந்து பேடித்தனம் பண்ணுற, போய் வாழை எல்லாரையும் உற்சாகப்படுத்திட்டு வித்ராசுரனோட இந்திரனும் யுத்தம் நடக்கிறது, மகா யுத்தம் நடக்கிறது. அப்போது வித்ரன் ஆச்சரியமாக பயங்கரமாக யுத்தம் பண்ணுறார். இந்திரனை பார்த்து திட்டுறார், கண்ணா பின்னான்னு திட்டுறார். என்ன சொல்றாருன்னா, திஷ்டியா பவான்மே சமவஸ்திதோ ரிபுஹு யோ பிரம்மஹா குருஹா பிராத்ருஹாச்ச திஷ்யாநிருதோத்யாம சத்தமத்வயா மச்சூல நிருபின்ன திருதாச்சிரத்தே. உன்னை பார்த்தா அப்படியே சூலத்தால் ஏவி உனக்கு கொலை பண்ணிடலாம் போல இருக்கு. நீ பண்ணது என்னடா காரியம், என்கிட்ட முன்னாடி நிற்கிறியே, உனக்கு என்னடா தைரியம்,
தலதிரிக்கு ஓடி போக வேண்டாம். பிரம்மஹா குருஹா பிராத்ருகாச்ச, எந்த பிராமன் வந்து அவன் வந்து சத்தர்மத்தோடு அனுஷ்டிச்சாரோ அந்த பிராமண வதம் பண்ணியடா. முக்கியமா நீ வாத்தியாரா காய்ச்சல் வந்தியே, அந்த வாத்தியாரை நீ நம்பிக்கை துரோகம் பண்ணி 3 தலையை வெட்டினியடா. உட வெக்கமாலியாடா? அப்படி விட நீ யுத்தம் பண்ற. மூணாவது அவன் என் சகோதரன். எப்போ என் சகோதரன் வந்து நீ வதம் பண்ணியோ, எனக்கு உன்னோட யுத்தம் பண்றதுக்கு உன் முன்னாடி நிற்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு, உனக்கு தட்டி கேட்கறதுக்கு அதிகாரம் இருக்கு, உனக்கு இந்த சுகத்தினாலே உனக்கு குத்தி வதம் பண்றதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குடா அப்படின்னு வந்து மேல பேசுறார். ஆக்ரோஷமா விக்ராசுரன் பேசுறார். தப்ப சொல்றதுனால இந்திரன் அப்போ வந்து பயத்துல கை நடுக ஆரம்பிச்சிட்டார். விக்ரன் நடிக்கிறார். அப்புறம் இந்திரன் வந்து விழறார். பார்த்து அடிடா என்ன அடி, ஏன்னா பகவான் சொல்லியிருக்காரு இந்த யுத்தத்தை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போராடுறேன், ஏன்னா பகவான் உனக்கு அனுகிரகம் பண்ணி நான் நீ தான் ஜெயிப்ப, அப்படி விதிபடி நீ தான் ஜெயிப்பனால கொஞ்சமாவது அடி அப்படின்னு பிரேரணை பண்ண. அப்புறம் வித்திரன் எடுத்து கொடுக்க, இந்திரன் நடிக்க, வித்திரன் நடிக்க, அப்படி 2 பேருக்கு தொந்தம் யுத்தம் நடக்கிறது. நடந்ததுக்கப்புறம் நடுவில் வந்து வித்ராசன் சொல்கிறார், கொஞ்ச நேரம் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன், பிரார்த்தனை பண்ணதுக்கப்புறம் நம்ம யுத்தத்தை ஆரம்பிப்போம். அவர் எந்த பகவானை ஸ்மரணம் பண்ணாரோ அந்த பகவானை பற்றி அவர் நினச்சார். அதனால வந்து தத்தோனுகேவே பகவத் பிரசாதோ யோ துர்லபோ கிஞ்சன கோச்சரோன்யி, அதனால எந்த பகவானாலும் இந்த ஜென்மம் எடுத்திருக்கனோ அந்த பகவான்கிட்ட வந்து இந்த நானே சமர்ப்பணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இந்த வித்ரஸ்துதி ஆரம்பிக்கிறார். அகம் ஹரேஹே தவ பாதைக மூல தாசாடு தாசோ பவிதாஸ்மி பூய மனேஸ்வரே ஆசுபதே குணான்ஸ்தே கிருணீத வாக்கர்ம கரோதுகாய அநாக பிருஷ்டம் நச்சபார வேஷ்டியம் ந சார்வ பௌமம் நரசாதிபத்தியம் ந யோக சித்தி அமுனர்பவம் வா சமஞ்சசத்வ समंजसत्वा विरही एकाक्षे अजात पक्षाय मातरम कगाः तन्यं यथा वक्षतरासुराताः प्रिय प्रेम विशदं विषन्ना मनो अरविन्दासंस्ते त्वां मम उत्तम श्लोक दिने शक्ये संसार चक्रे भवतस्व गर्भभिः तन्माया आत्मात्मजार देहेषु स्वासक्त चित्तस्य नाथ भूयात् அப்படின்னு சுவாமி கிட்ட கதறார். அகமரேஹே தவ பாதைக மூலஹா, அதனால உன் பாதத்துக்கு நான் திருவடிக மூலமா இருக்கேன். ஏன்னா தாசாடு தாசு வைதாசு பூயா, குலசேகர ஆழ்வார் சொல்றாரு முகுந்தமாலு துவத் பிருத்திய பிருத்திய பரிசாரக பிருத்திய பிருத்திய பிருத்தியஸ்ய பிருத்தியகிட்டிமா ஸ்வரலோதநாத, உன்னோட தொண்டருக்கு அடியாருக்கும் 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 அடியேன் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் சொல்றார். அதே பாவத்தை தான் இங்க வித்ராசுரன் சொல்றார். அதனால தாசானுதாசோ பவிதாஸ்ரீ பூயா, அந்த பகவானே நீ யாருன்னா மனஸ்வத ஆசுபத்தேன்னு வந்து அர்த்தம் பார்த்தா மை டியர் டார்லிங்னு அர்த்தம். அந்த பகவானை வந்து ஒரு சிங்கார சத்தோட பார்க்குற. அந்த சிங்காரம் எதனால வரும்னா, சிங்காரம்னா வந்து படத்தில் காட்டுற அந்த ரொமான்ஸு கிடையாது. அந்த சிங்காரம் எப்போ வரும்னா ஆசை முட்டினால. ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்கான், 2 பேருக்கு விவாகம் நடக்கிறது. அந்த விவாகம் நடக்கிறதே 2 பேர் முன்ன பின்ன யாருன்னே தெரியாது. ஆனால் ஏதோ வந்து வேத மந்திரத்தினால ஒருத்தர் மனுஷன் கட்டுப்பட்டு இருக்கா, அந்த அம்மாவும் கட்டுப்பட்டு இருக்கா. அதனால விவாகம் நடக்கிறது. நடந்ததுனால என்ன ஆகும், அந்த முதல்ல அஃபெக்ஷன் ஆகும். அந்த அஃபெக்ஷன் வர என்ன ஆகும், ஒரு அக்கறை வரும் அந்த அம்மா மேலே. இவருக்கு அவர் மேலே அக்கறை வரும். அந்த அக்கறை வந்து என்ன ஆகும், இவருக்கும் ஆஃபீஸில் வந்து வேலையை வந்து வெளியூருக்கு போயிட்டார். வெளியூருக்கு போனதுனால வந்து 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, திரும்ப ஆற்று பக்கத்துக்கே திரும்ப வரல. அப்போ அந்த அம்மாவுக்கு என்ன தோணும், என் பர்த்தா எங்கே இருக்காரு, என் கணவன் எங்கே இருக்காரு அப்படின்னு ஒரு ஃபோன் கால் பண்ணுவோம், ஒரு டெக்ஸ்ட் பண்ணுவோம், ஒரு மெசேஜ் பண்ணுவோம், வழிக்கு வந்து கால் பண்ணுவோம். அப்போ என்ன, அந்த பிரியம் அந்த சிங்காரம் எதனால் வரும், ரொம்ப பழகிய ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருந்ததுனால தான். நம்ம பழகினவாளோட இருந்தால் வந்து வெறுப்பு தான் வரும். அதனால தான் லவ் மேரேஜ் வந்து விருத்தம் ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த ஆளை நீ தெரிஞ்சிருக்க, அந்த ஆளை தெரிஞ்சுனாகும் ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் த கண்டென்ட். அதனால தெரிஞ்சவனே இவன் வந்து பார்த்தா என்ன பாதி நேரம் பாவத்தை சொல்லிட்டு இருப்பான், இவன் வந்து பாதி நேரம் வந்து எப்போ பார்த்தா ஜபம் பண்ணிட்டு இருப்பான், இவனை வச்சுட்டு என்ன பிரயோஜனம், இதனால நம்ம வீடு என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு வெறுப்பு வரும். அதனால தான் வந்து ஒரு என்னைக்குமே வந்து பார்த்தா முதல்ல அஃபெக்ஷன் வரணும். அந்த அஃபெக்ஷன் வந்து அது வந்து தானாக முற்று சிங்காரம் ஆறுதோ அந்த ரொமான்ஸ் அப்போ எப்போ பவித்திரமாகும்னா, அந்த அஃபெக்ஷன் எப்போ பவித்திரமாகுமோ அப்போ தான் வந்து சிங்காரமே வந்து அது எடுக்கும். அதனால இங்கே வித்ராசுரனுக்கு என்னன்னா, மனஸ்மரேட ஆசுபதே குணாம்ஸ்தே, முதல்ல அந்த பக்தி இருந்தது. அந்த பக்தி வந்து பகவான்கிட்ட படப்பட என்ன ஆயிடுச்சுன்னா அதுவே பிரேம பக்தி ஆச்சு. அந்த பிரேம பக்தி தான் சிங்காரமே. அந்த பிரேம பக்தி வந்தனால பகவானே உன்னை விட்டுனால பிரிஞ்சு இருக்க முடியாது. எப்படின்னா அப்படி பகவான் நிற்கிறார். பகவான் நின்று பார்த்தா, வித்ரா சபாஷ் நல்லா ஸ்துதி பண்ணுறியடா, உனக்கு என்னடா வரம் வேணும்னு சொல்கிறச்சு அத்த ஸ்லோகம் சொல்கிறோம். நாக்க பிருஷ்டம், எனக்கு வேறு எந்த லோகம் வேண்டாம், நச்ச பாரமேஷ்டியம், அதை விட பெரிய பிரம்மலோகமும் வேண்டாம். சரி பிரம்மலோகம் வேண்டாம் வித்ரா, என் லோகம் வேணுமாடா, என்னோட இருக்கலாமேடா,
நான் சார்வபௌமம், உங்கள் லோகமும் வேண்டாம், நான் ரசாதிபத்தியம், சரி உங்கள் லோகம் வேண்டாம், பூமியிலே நான் ஸ்மரணம் பண்ணிட்டு இந்த பூலோகத்தை கொடுக்குறேன்னு, இந்த பூலோகமும் வேண்டாம் சுவாமி, அப்புறம் நான் உனக்கு அஷ்டமா சித்தி கொடுக்குறேன். அஷ்டமா சித்தியில் வந்து உலகத்தில் நீ என்ன வேணால் செய்யலாம். இந்த 8 சித்தி இருந்தால் அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறான்னு வந்து 6 பேர் தெரியாமல் கூட அப்படியே சொல்லிடலாம். இந்த மாதிரி சித்தியெல்லாம் உனக்கு கொடுத்துறேன். நான் யோக சித்தி அது வேஸ்ட்டு, வேண்டாம் சுவாமி. அப்புறம் அப்புனர்பவம்பா, மோட்சமும் வேண்டாம். சமஞ்சசத்வா விரகிய காஞ்சே, உன்னோட ஸ்மரணை என்னைக்குமே வேண்டும். எப்படின்னா அது உதாரணம் சொல்ற, அஜாத பக்ஷா இவ மாத்தரம் ககாஹா ஸ்தன்யம் யதா வத்சதரா சுதாத்தா. அந்த அம்மா பறவை பட்சி இருக்குல்ல, அந்த அம்மா பட்சி வந்து குஞ்சு விட்டு நிறுவக்கூடாதுன்னு அந்த குஞ்சுகள் வந்து எப்படி அந்த அம்மாவையே காத்துட்டு இருக்குமோ, எப்படி அந்த கண்டுக்குட்டி வந்து பசுமாட்டையே கோமாத்தாவே காத்துட்டு இருக்குமோ, அந்த மாதிரி இந்த பிரியம் எனக்கு வேணும். அந்த மாதிரி பிரியம் வந்து எப்படி இருக்கணும்னா, எனக்கு பகவானை பார்க்கணுமே, ஒரு தடவை பார்த்தா போறாதே, 2 தடவை பார்த்தா போறாதே, வழிக்கு வழி பார்த்துட்டு இருக்கணுமே, தடுக்கி விழுந்தா பார்க்கணுமேன்னு அந்த ஒரு பாவம் வரணும். அந்த பாவம் வர்றதுனால இப்பேற்பட்ட அந்த பிராணனை உனக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன்னு அப்படின்னு ஒரு யுத்தத்தை அப்படின்னு ஸ்மரணம் பண்ணுறார். பண்ண வேகத்தில் இந்திரன் கேட்குறார், இந்திரன் கொண்டாடுறார், சபாஷ் சபாஷ் அசுரா சபாஷ், அஹோதானவசித்தோஸ்வி எஸ்தே மதுரி திருஷி பக்த சர்வாத்மனாத்மானம் சூரிதம் ஜெகதீஸ்வரம். நீ பார்க்கதான் அரக்கனா இருக்கேடா, ஆனால் உன் ஹிருதயம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கே. நீ எப்படா வந்து விஷ்ணு பக்தி பண்ணுற? நீ பக்தினாலே என்னையே நீ உருக வச்சிட்டியடா, கத்தி எடுக்கிறவனே வந்து கத்தியை நெழுவும்படியாக பண்ணிட்டியடா, எப்பேற்பட்டவன்டா நீ, சபாஷ் நமஸ்காரம் பண்ணணும்னு போனார். இவரோ இந்த சான்ஸ் பார்த்து என்ன பண்ணாருன்னா கபலீகரணம் பண்ணிட்டார். ஆனால் இந்திரன் வந்து மாட்டின்ட்டார், ஐராவதத்தோட கபலீகரணம் பண்ணிட்டார் இவர். அப்போ இந்திரன் வந்து திண்டாடினார், எப்படா கத்தி வெளில வருது, பகவான் அனுகிரகம் பண்ணிட்டாரே. அவர் கையில் இந்த வஜ்ரம் இருக்குது, அந்த வஜ்ரத்தினாலே வித்திர சமாப்தி பண்ணணும்னு பகவான் வேறு எடுத்து கொடுத்துருக்கார். இப்போ இந்திரன் திண்டாடுறார், என்ன பண்ணணும், ஏன்னா அதர்மம், அவன் பண்ணது அதர்மம். அவன் வந்து விஸ்வரூபனை வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டால, அந்த பாவ அவஸ்தனால வயிறில் திண்டாடும்படியாக வந்து அந்த கர்மாவை அனுபவிச்சுட்டுருக்கார். அப்போ வந்து தக்க சமயத்தில் வந்து ஏற்கனவே உபதேசம் பண்ணின நாராயண கவச்சம் இருக்குது, அந்த நாராயண கவச்சத்தை வந்து ஸ்மரணம் பண்ணினார். ஸ்மரணம் பண்ண மாத்திரத்தில் சக்தி வந்து வித்ராசுரனை வயிற்ற கிழிச்சிட்டு வந்துட்டார். அப்படியே வித்ராசுரனோட சரீரத்தில் ஆத்மா வந்து பகவானோட கலந்தது அப்படின்னு வித்ராசுரனோட மோட்சமும் இந்திரனோட ஜெயம். இதை கேட்டு பரீட்சித் மகாராஜாவுக்கு வந்து மனசில் வந்து ஒரு ஆச்சரியம். ஏன்னா வித்ராசுரன் நீங்கள் பெரிய அசுரன், பயங்கரமான அசுரன், வேதத்தை சொல்லப்பட்ட கதையாச்சே, எல்லா புராணத்திலையும் அவரை பற்றி சொல்லாத அசுரனும் கிடையாது. அதனால சொல்கிறார், ரஜஸ்தபஸ்வபாவஸ்ய பிரம்மன் வித்ரஸ்ய பாப்பனஹ நாராயணே பகவதி கதமாசி திடாமதி. அப்படி ரஜஸ்தமஸ்வபாவத்தோடு இருக்கிற அசுரன் எப்படி மனசில் வந்து ஹரிபக்தி வரும் அப்படின்னு சொன்ன உடனே தான் அவரோட பூர்வகதையை சொல்கிறார். அவர் யாருன்னா சூரசேனன் ஒரு இடம், அந்த சூரசேனன் வந்து சித்திரகேதுன்னு மகாராஜாவுக்கு பேர். அவருக்கு வந்து 1000கணக்கான பத்னிகள் இருந்தார். அவருக்கு எல்லா வசதி இருக்கு, எல்லா சந்ததி இருக்கு. அவருக்கு என்ன ஒரே ஒரு கொரோனா, வந்து புத்திரன் இல்லை அவருக்கு. சத்புத்திரன் இல்லைனால வந்து அவரோட வாத்தியார் குருநாதரான ஆங்கிலேசர்கிட்ட போய் கேட்குறார். ஏன்னா என்ன கஷ்டப்பாடுறதாலும் அவர்கிட்ட தான் போய் சொல்லுவார். அதில் போய் ஆங்கிலேசர்கிட்ட போய் கதறி அழுதார். போய் கேட்குறச்சே, சுவாமி எனக்கு எல்லா வசதியும் இருக்குது சுவாமி, என் மனசு நிறையவே இல்லை சுவாமி. என்னப்பா என்ன நிறைவில்லைன்னு, எனக்கு சத்புத்திரன் வேணும் சுவாமி, ஒரு நல்ல பையன் இருந்தால் நான் எனக்கு அப்புறம் அவர் தர்மத்தை அனுஷ்டிப்பார், எனக்கு அப்புறம் தர்மத்தை அவர் அனுஷ்டானம் பண்ணுவார், அப்படின்னு ஒரு நல்ல புத்திரன் வேணும். ஒரு நல்ல புத்திரன் வேணும். அப்படி இருந்தால் தான் மேலே மேலே தர்மத்தை அனுஷ்டிக்க முடியும், அப்புறம் தான் வந்து குடும்ப விருத்தியானா வந்து சௌக்கியமாக இருக்கும் அப்படின்னு ஆசையை போய் கேட்டார். இவரோ சொன்னார், வேண்டாம்ப்பா, எதுவும் கேட்காதப்பா, நான் வந்து ஒரு மந்திரோபதேசம் பண்ணுறேன், இந்த மந்திரத்தை நீ அனுஷ்டிச்சா நீ தானா சுவாமி அடையலாம். இதை விட பெரிய மார்க்கம் வந்து பகவானை தியானம் பண்ணுறதுதாம்மா பெரிய மார்க்கம், வேற எந்த ஆசை வச்சா அது கஷ்டம்தான் உண்டாகும்னார். இவரோ வந்து போறல, பக்கத்தில் இருக்கிற மனைவிட்ட போய் வேற சொன்னார், போராதுக்கு மனைவிட்ட வேற சொன்னார். அவள் சொன்னா, புத்திரன் இல்லை நாங்களாம் இருக்க மாட்டோம், இந்த வாழ்க்கையை பிடிக்கிறேன்னு இவா வேற ப்ரெஷர் போட்டு இந்த ராஜாவையும் கேட்க வச்சு கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, சரி நீ ரொம்ப விருப்பப்பட்டு கேட்ட, உனக்கு புத்திர சந்ததி கிடைக்கும், இந்த பழத்தை சாப்பிட்டா புத்திரன் கிடச்சிரும்,
ஆனால் அந்த புத்திரன் வந்து உனக்கு சுகத்துக்கும் துக்கத்துக்கும் காரணமாக இருப்பா அப்படின்னு அதில் வந்து ஒரு இது போட்டார், ஒரு கண்டிஷனை போட்டு விட்டார். போன போக்கில் அவர் கிளம்பிட்டார். அப்புறம் அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே காலக்கிரமேண குழந்தை பிறந்துட்டார். ஆனால் அந்த குழந்தைய பார்த்து மற்ற ராணிகள் வந்து ஆசைப்படணுமே, ஆஹா நம்ம வம்சாவளியில் குழந்தை பிறந்திருக்கு, ஆஹா நம்ம இப்போ தான் சேமமாக இருப்போமே நினச்சிட்டு இருக்கோன்னா அங்கே இருக்கிற சில ராணிகளுக்கு கோபம் வந்தது, அசூய பொறாமல் வந்தது. நம்ம பட்டம் போயிட போகிறது, நம்ம வந்து இப்போ நம்ம பட்டத்து ராணியாக இருக்கோம், இப்போ இந்த அம்மா வந்து குழந்தை பிறந்துச்சுன்னா இவ வந்து பட்டத்து ராணி பட்டம் போய்ட்டு நம்மளாம் வந்து பணிப்பெண்ணாக போயிடுவோம். அதனால அசூயப்பட்டு என்ன பண்ணான்னா அவள் வந்து விஷத்தை கலந்து அந்த குழந்தையோட வாயில் ஊட்டி விட்டான். அந்த குழந்தைய ஒரே நாள்லேயே வந்து கொலை பண்ணிட்டான். அந்த விஷயம் வந்து மகாராஜாவுக்கு போயிட்டு கதறி அழுதார். என்ன பண்ணணும்னு தெரியாத அந்த சமயத்தில் அங்கீரசர் வந்தார், நாரதரோட வந்தார். வந்து போய் கதறினார் சுவாமி கிட்ட, சுவாமி இப்போ ஏற்பட்ட அனர்த்தம் நடந்தது சுவாமி, என் பையன் வந்து நீங்கள் கொடுத்தேல பிரசாதமாக கொடுத்தேல அது இப்போ போயிட்டார் சுவாமி அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சொன்ன மந்திர பைகளையோன்னு அப்படின்னு கேட்க வந்தார். அவர் சொன்னார், நான் என்னப்பா சொன்னேன் முன்னாடி, இந்த பையன் வந்து உனக்கு சுகத்துக்கும் துக்கத்துக்கும் காரணமாக இருக்கும்னு சொன்னேன், அதில் என்ன வேணாலும் நடக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே, சுவாமி என்னால் தாங்க முடியாது சுவாமி, எனக்கு இந்த பையன் வந்து உசுரோட வேணும் சுவாமி, நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும்னே. அதுக்கு தான் நாரதர் வந்திருக்கார். அவர்கிட்ட போய் சொன்ன உடனே நாரதர் மந்திர தீட்சனால வெளியில் போகிற ஜீவனை வந்து நிப்பாட்டிட்டு கேட்குறார். அவர் கேட்குறார், கலேபரம் ஸ்வமாவிஷ்ய சேஷமாயு சூர்பிருதா புங்க்வ போகான் பித்தூன் பிரத்தான் அதிஷ்டருபாசனம். அதனால நீ சரீரம் விட்டு போறியேப்பா, ஏதாவது கொஞ்சம் ஆலோசனை பண்ண வேண்டியதானப்பா, உனக்கு உலகத்தில் எல்லாம் தெரியுதேப்பான்னு. தெரியுதுப்பா, அங்கே பாரு உன்னை நினச்சிட்டு தாயார் தகப்பனார் கதறார். அங்கே எவ்வளோ ராணிகள் இருக்கா, எவ்வளோ தாயார் ஸ்தானத்தில் இருக்கிற ராணிகள் இருக்கா, அவளாம் கதறா பார், சுற்றி இருக்கிற மந்திரிகள் கதறா பார், அவளாம் பாரு, கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதனால அவள் ஆசைப்படுறா, நீ வரணும்னு ஆசைப்படுறா, நீ வந்தாதான் வந்து அவளுக்கு சௌக்கியன்றாங்க, அதனால நீ வரணும்னு ஆசைப்படுறா, நீ வரியான்னு அப்படின்னு ஆறுதல் கேட்குற. கேட்ட உடனே இந்த பிரேத்தை சிரிக்கிற, இந்த வெளியில் போகிற ஜீவன் சிரிப்பு சிரிக்கிறார். சுவாமி என்ன சொன்ன சுவாமி, அப்பா அம்மா கதறான்னு சொன்னியே, எனக்கு யார் அப்பா, எனக்கு யார் அப்பா, நான் நிறைய ஜென்மா எடுத்தாச்சு சுவாமி, நிறைய ஜென்மா எடுத்துச்சு, நிறைய பேர் எனக்கு அப்பா இருக்கா, நிறைய பேர் அம்மா இருக்கா, நீ எந்த அப்பாவை சொல்கிற, எந்த அம்மாவை சொல்கிற, ஏதோ புதுசாக சொல்கிறிய சுவாமி, நான் நிறைய ஜென்மா எடுத்துட்டாச்சு சுவாமி, போதும், இந்த உலகத்தில் இது மேலே இருந்தது போதும் சுவாமி, ஏதோ கடவுள் எனக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை கொடுத்துருக்கார், இந்த கொஞ்ச நேரம் இந்த கர்ப்பத்தில் இருந்தாச்சு, கஷ்டப்பட்டாச்சு, துடிச்சாச்சு, பகவான்கிட்ட ரொம்ப கதையாச்சு, போதும் சுவாமி, இதுக்கு மேலே இந்த உலகத்தில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன் சுவாமி, பகவான் வந்து இப்பேற்பட்ட ஒரு மார்க்கத்தை கூப்பிட்றாரு, இந்த சம்சார சாக்கடையிலேருந்து ஆக்ஷன் போகிறா, திருப்பி இந்த சாக்கடையில் வாணி என்னையே இழுக்கிற சுவாமி அப்படின்னு கதறின உடனேயே அந்த விஷயம் வந்து இந்த மகாராஜா காதில் ஊந்துட்டு, அப்புறம் டக்குன்னு விட்டு நாரதருக்கும் அங்கீரஸுக்கும் தண்டவட்ட நமஸ்காரம் பண்ணின உடனே அங்கீரஸரும் நாரதன் வந்து உபதேசம் பண்ணினார். உபதேசம் பண்ண உடனே நான் ஒரு மந்திரம் கொடுக்குறேன்ப்பா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தீமகி, ஓம் நமஸ்துபியம் பகவதே வாசுதேவாய தீமகி பிரத்யும்னா நிருத்தாய நம சங்கர்ஷனாய ச. அந்த நான் நாமத்தை சொல்லுப்பா, இந்த மந்திரத்தை சொல்லுப்பா, கோடிக்கணக்கான நிறைய ஆவர்த்தி ஜபம் பண்ணு, ஜபம் பண்ணதுனால அந்த ஜபம் சித்திக்கும், அந்த ஜபத்துக்கு பலனாக சுவாமி வந்து சங்கர்ஷணமூர்த்தி உனக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு குருவோட வாக்கியத்துபடி இவர் உலகத்தில் இருக்கிற அத்தனை பாசமும் விட்டுட்டு இவர் ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தார், ராஜ்ய பரணம் பண்ணிட்டார், கூட பக்தி பண்ணிட்டு இருக்கார் சித்திரகேது மகாராஜா. அப்படி பக்தி பண்ண 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 என்ன ஆயிடுச்சுன்னா, எழுத்தாப்புல வெள்ளேந்து சுவாமி தரிசனம் கொடுக்குறா. யாருன்னா சங்கர்ஷணமூர்த்தி ஆதிசேஷன். இப்படி எழுத்தாப்புல தரிசனம் கொடுக்குற சஹஸ்ர பணாமண்டியில் ஆயிரக்கணக்கான பணத்தோட சுவாமி தரிசனம் கொடுக்குற. அதை பார்த்த உடனே இவர் மனசுலேருந்தே புலகாங்கிதம் வந்தது. இவரை வேண்டினோடனே சுவாமி ஒரு கடைக்கண்ணு பார்வையினாலேயே இவர் ஏற்கனவே பூமண்டலத்தில் இந்த பூலோகத்தில் ராஜாவாக இருக்கார். அதனால வித்யாதர ஸ்தானத்தை அப்படியே எழுதி கொடுத்துட்டார். ஆனால் வித்யாதர ஸ்தானத்தை அணைஞ்ச உடனே அவர் அந்த ஸ்தானத்துக்கு இந்த பதவி கண்டு அவர் ஒன்றும் ஆசைப்படலை. ஆனால் பக்தனாக இருந்தார். ஆனால் சுற்றி நிறைய டான்ஸ் நடக்கிறது, சுற்றி நிறைய சர்ச்சை நடக்கிறது. அது எல்லாத்தையும் கை கட்டி இந்த வாயை புத்திண்டு இவர் பாட்டு ஜபம் பண்ணிகிட்டே இருக்கார். ஜபம் பண்ணுறச்சே ஆனால் என்னன்னா பெரிய வசதி, என்னமோ வந்து நார்மல் ஃப்ளைட்லாம் போல சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகிறார் இவர். அப்படின்னு பெரிய விமானத்தில் இவர் இப்போ கிளம்புறச்சே அங்கேருந்தே கைலாசத்தை பார்க்குறார். அந்த கைலாசம் பார்க்கச்சே வெள்ளேந்து பண்ணி கைலாசம். இந்த கைலாசத்தை பார்த்தா இந்த பக்கத்தில் வந்து ரிஷிகள், இந்த பக்கத்தில் முனிவர்கள், இந்த பக்கத்தில் பண்டிதர்கள், அப்புறம் எல்லாரும் வரார். அப்படி எல்லாரும் வர பட்சத்தில் அந்த
எல்லாரும் வர பட்சத்தில் வந்து பெரிய சதஸ் நடக்கிறது. பெரிய சதஸ் நடக்கிறது. அங்கே பரமேஸ்வரன் வந்து கையில் சின்முத்திரை காட்டின்ட்டு அது ஒரு பக்கத்தில் திரிசூலம் தரிச்சுட்டு அப்புறம் ஒரு பக்கத்தில் வந்து திருநேத்திரா சுவாமி வந்து புலித்தோல் அணிந்து உட்காந்துருக்கார். அவரோட மடியில் இடது பக்கத்தில் வந்து அம்பாள் உட்காந்துருக்கார். அதை பார்த்த உடனே இவருக்கு அப்போ பரிகாசமாக தோணிடுது. பெரிய வித்வத் சரஸ் நடக்கிறது. வித்வத் சரஸில் அவர் எப்படிப்பா தர்மபத்னி பக்கத்தில் வச்சுட்டு உட்காந்து சொல்லலாம்? தீர்ப்பு சொல்லணும்னா ஒருத்தர் தானே இருக்கணும், எதுக்கு மனைவி இருக்கணும் அவர்? அப்புறம் முக்கியமாக வந்து இவரெல்லாம் போய் ஜெகத்குருவான்னு ஒரு ஹேளனமாக தோணிடுது. அப்போ இந்த விஷயம் பார்வதி தேவி காதில் விழுந்த உடனே பார்வதி தேவி சபிச்சார், நீ அத்த பாப்பி அசீம் யோனிம் ஆசுரிம் யாகி துர்மதே யதே ஹபூயோ மகதாம் நகத்தா புத்திரகில் விஷம். அதனால நீ பண்ண பாவத்தினா நீ அசுரனா போய் கிடவது அப்படின்னு அம்பாள் சபிச்சார். சபிச்சது உடனே சித்திரகேது டபான விமானத்திலையும் கீழே விழுந்துட்டு 3 தடவை பரமேஸ்வரனை வந்து சுற்றி பிரதட்சணம் பண்ணினார். அப்புறம் அம்பாளி நமஸ்காரம் பண்ணினார். அந்த சாபத்தை அனுகிரகத்தை பெற்றுக்கொள்கிறேன், அதனால வந்து அந்த சாபத்தை அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு நமஸ்காரம் பண்ணினார். அதை பார்த்த உடனே பார்வதிக்கே ஆச்சரியம். என்கிட்ட விமோசனம் கேட்பாரு, என்ன கேட்கவே இல்லைன்னொன்னே பரமேஸ்வரன் சிரிச்சார். இதான்பா விஷ்ணு பக்தர்களோட பெருமை. அவள் வந்து பிராரதத்தை வந்து வாங்கிப்பா, அவள் வந்து ஏதாவது பிராரதத்தை நீக்கிறது உபாயம் கேட்க மாட்டா, அந்த பிராரதத்தை தரிப்பா. அதை எப்படி அவன் நீக்குவான்னா விஷ்ணு பக்தினாலேயே நீக்குவா. அதனால அந்த ஜென்மத்தில் வந்து யஜ்யத்திலேன்னு ஆவிர்பவிச்சு விருத்ராசுரனை வந்து இந்திரன்டேன்னு வதத்தை பெற்றுக்கொண்ட தருவாயில் முன்னாடியில் வந்து பகவானை ஸ்மரணம் பண்ணி பகவான் அடைஞ்சிட்டார் அப்படின்னு சித்திரகேது கதையும் விருத்ராசுரன் கதையும் சொல்லிட்டு இதோட 6வது ஸ்கந்தம் பூர்த்தி ஆறுது. அதுக்கப்புறம் மருத்துவற்பத்தி. அந்த மருத்துவற்பத்தியில் வந்து என்னன்னா வரப்போறேன். மருத்துவற்பத்தியில் வந்து தித்தி தேவி வந்து மனசில் என்ன கஷ்டம்னா, எங்கள் பசங்க எல்லாரும் காலகத்தை அடைகிறாரு, அப்புறம் வந்து எனக்கு வந்து அபரணா ஒரு புத்திரன் வேணுமே, சாவில்லாத ஒரு மரணமில்லாத புத்திரன் வேணுமே அப்படின்னு கஷ்யபரை வந்து வலிகட்டாயமாக வலியுறுத்து கேட்டார். அவர் வந்து பயோவிரதத்தை அனுஷ்டிக்கணும்னா. ஆனால் திதிக்கு என்ன மனசுனா, எனக்கு இந்திரன் அழியணும், அந்த இந்திரன் தான் என் பசங்களை வந்து வதம் பண்ணினான், அதனால் இந்திரன் அழியணும், என் பையனோ வந்து மரணமில்லாத பையன் வேணும்னு சரி இந்திரனை வேணும் அந்த விரதத்தோட வந்து பயோவிரதத்தை அனுஷ்டிச்சா. பாலாலேயே சுவாமி ஆராதனை பண்ணினார். அந்த பாலால சுவாமி ஒரு பக்கம் ஆராதனை பண்ணோம். இன்னொன்று என்னென்னா பிரம்மச்சரியத்தோடு இருக்கணும். எப்பவுமே வந்து பாய் உறுத்தி தான் படுக்கணும், படுக்கையில் படுக்கக்கூடாது. அப்புறம் முக்கியமாக என்னென்னா வந்து ஒரு வேளை தான் ஆகாரம் சாப்பிடணும். அப்புறம் ஒருவேளை ஆகாரம் சாப்பிட்டதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் வந்து சுவாமிக்கு என்ன நைவேத்தியம் கொடுத்துருக்கியோ அதெல்லாம் பிராமணன்ட்ட கொடுக்கணும். 3/4 பால் தான் நீ குடிக்கணும் அப்படின்னு அந்த அனுஷ்டானத்தோட ஸ்ரத்தையாக கடைபிடிக்கிறா. இந்திரனுக்கு பயம் வந்தது. யோ அந்த மந்திரம் ஏதாவது படிச்சிட போகிறதே, நமக்கு ஏதாவது மரணம் ஏற்பட்டுற போகிறது. அதனால இந்திரன் வந்து ஒரு பிராமண வேஷத்தில் வந்து தன்னோட சித்தியை வந்து கைகறி பண்ணுறவனாமை வந்தார். வந்து அவள் வந்து எப்பயாவது விரதத்துலேருந்து அனுஷ்டிப்பாளா அப்படின்னு தருவாய் வரும். அப்போது அந்த அம்மாவுக்கும் வந்து முடியல, சோர்வினால் வந்து சந்தியா வயலில் படுத்துட்டார். அதனால் விரதம் படி சந்தியா வயலில் படுத்தா அது வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால் இதுதான் சமயம்னு பார்த்து என்ன பண்ணால் அம்மா தூங்கின்னு இருக்கா. தூங்குறச்சே வந்து அவள் வஜ்ராயுதத்தினால ஓங்கி வந்து வயத்தை கிழிச்சு அங்கேருந்தே வந்து ஒரு குழந்தை பெருசாக இருந்தது. அந்த ஒரு குழந்தை பெருசை வந்து 7 துண்டமாக வெட்டின உடனே அது குழந்தை வீடு கத்த ஆரம்பிச்சது. மேலே இந்திரன் சொன்னா, மாறுத அழாத. அதனால ஒரு மருத்கள்னு பேர் வந்தது. அப்படின்னு 7 வந்து 49 ஆயிட்டா. இப்படி 49 மருத்கணங்கள் வந்து இந்திரன் பக்கத்தில் வந்து சேர்ந்தார் அப்படின்னு தித்திக்கு சமாதானப்படுத்திட்டார் அப்படின்னு மருத்துவ உற்பத்தி. அதனால் தித்திக்கும் நிம்மதியாக இருந்தது. அப்படியாவது நம்ம பசங்க உரியோடு இருக்காங்களே, தேவலோகத்தில் இருக்காளேன்னு சந்தோஷத்தினால அவள் பக்கத்தில் சேர்ந்தா. இதோட 6வது ஸ்கந்தம் பூர்த்தி ஆகுது. இப்போ 7வது ஸ்கந்தம் வந்து பிரகலாத சரித்திரம். அதில் என்னன்னா வந்து பரீட்சித் மகாராஜாக்கும் மனசில் திருப்தி இல்லை, வித்ராசுரங்கரன் கேட்டு. ஏன்னா வித்தன் பக்தி பண்ணார், இந்திரன் வதம் பண்ணிட்டார், இந்திரன் வந்து ஜெயிச்சிட்டார் அப்படின்னு கதையை வந்து சுகாச்சாரியர் முடிச்சிட்டார். ஆனால் விஷயத்தை வந்து மறந்துட்டார். அவர் கேட்குறார், சுவாமி இந்திரசியாத்தே கதம் ஜெயித்தா அவதீஹி விஷமோ யதா. அதனால் நீங்கள் சொன்னேல வித்ராசுரன் இப்பேற்பட்ட பக்தி பண்ணார், அவரை தோத்து போகிற மாதிரி நீ சொல்லிட்டீங்க சுவாமினார். அவர் தோத்தலாம் போலப்பா, அவர் ஜெயிச்சிட்டார்.
ஏன்னா அழியாத ராஜ்யமான வைகுண்டத்தை வந்து விருத்ராசுரன் பெற்றுக்கொண்டார். இந்திரன் என்ன ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன அடைஞ்சார்? சொர்க்கத்தை அடைஞ்சார். அது அழியக்கூடிய ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இன்னும் சமாதானமானுமேன்காக வந்து அசுர குழந்தையான பிரகலாத சரித்திரத்தை சொல்கிறார். பிரகலாத சரித்திரம் சொல்ல ஆரம்பிக்க போகிறார். அதில் வந்து எங்கே சொன்னார்னா, நாரதர் வந்து சொன்னார் யுதிஷ்டிரர் தர்மபுத்திரர்கிட்ட ராஜசூய ஆகும்போது, அந்த ராஜசூய ஆகும்போது முக்கியமாக அக்ரபூஜை பண்ணணும். அந்த அக்ரபூஜை வந்து யாரை பண்ணணும்னு வந்து கேட்கறச்சு, பீஷ்மாச்சாரிய விதுரர் கேட்கறச்சு அவள் சொல்கிறா நம்ம கண்ணபிரான்ட்ட பண்ணுவா அப்படின்னு எல்லாரும் ஆபோதிச்சா. அதுக்கு ஏற்ற மாதிரி பாத பூஜையை பண்ணார். ஆனால் ஒருத்தர் மட்டும்தான் நிராகரித்தார். அவர் யாருன்னா சேடி தேசத்து ராஜா சிசுபாலன். அதை கிருஷ்ணரை பார்த்து கண்ணா பின்னான்னு திட்டினார். அவருக்கோ என்ன வரம் அம்மா அவன் தாயார் கேட்டு வச்சார்னா 100 விசவு மேலே வந்து திட்டணும். 100 விசவு மேலே போயிட்டுனா வந்து நீங்கள் வதத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு அம்மா கேட்டார். அதனால இன்னைக்கு பார்த்தா புண்ணியமான தினம், சுதினம். அதனால 100க்கு மேலேயே போயிடுத்து. அதில் பகவான் வந்து சக்கரத்தை எடுத்து சிசுபாலன் சிரத்தை சேதம் பண்ணி அதுலேருந்து வந்து ஆத்மா வந்து பகவானோட 2.5 கலந்த ஜோதி வந்து எல்லாரும் பார்த்தா. யுதிஷ்டிரருக்கு பரம ஆச்சரியம். சுவாமி என்ன ரொம்ப வினோதமாக இருக்கே சுவாமி, ரொம்ப விசித்திரமாக இருக்கே சுவாமி, இவர் கடைசி பேருக்கு கேட்பார், செவிசிடு கேட்பார்னு நம்மாழ்வார் சொன்னார். இவர் காய்க்க வந்தபடி கண்ணா பின்னர் பெருமாளை திட்டினார். அப்படி பெருமாளை திட்டினவனுக்கு ஏன் சுவாமி இவருக்கு மோட்சம்? அதனால நாரதர் சொல்றார், அதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்குப்பா. கோபியாத் காமஹாத் பயாத் கம்சஹாத் தேஷ்யா சைதாதயோன்றிருப்பா சம்பந்தா பிருஷ்டய ஸ்ரேஹாத் யூயம் பக்தியா வயம் விபோஹோ கோபியா காமஹாம். கோபிகள் வந்து பகவான் அடையணும் 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 ஆசையினால தன் மனசையே கொடுத்துட்டார். அப்புறம் முக்கியமாக கம்சன் வந்து கண்ணன் வரப்போறானா கண்ணன் வரப்போறானா அப்படின்னு பயத்திலே அழகினால வந்து பயாத்து கம்சா அது பயம் கொடுக்குற தேவதை ஆகிட்டார். அப்புறம் துவேஷ்யா சைதாதயோன்றிருப்பாக. அப்புறம் மற்ற ராஜாக்கள், மற்ற அக்கிரமம் பண்ண ராஜாக்கள், சிசுபால போன்ற ராஜாக்கள் வந்து பகவானை வந்து நித்திய நிந்தனை பண்ணினார். இவரெல்லாம் வந்து ராஜாவாடையிற லாய்க்கே இல்லைடா, இவருக்கு வந்து சரியாக நிற்க தெரியல, எப்போ பார்த்தாலும் கோணாமோனா நிற்கிறார், நான் தான் கோணார் இவர் வந்து மாடு மேய்க்கிறவர், இவர் எப்படா வந்து ராஜ்யத்தை பண்ணுவார் அப்படின்னு பரிகாசம் பண்ணதுனால பரிகாசத்தினாலே அவர் சுவாமி அடைஞ்சிட்டார். அப்புறம் முக்கியமாக சம்பந்தா சொந்தகார கிருஷ்ணர், சொந்தகார கண்ணபிரான் அப்படின்னு அவர் மேலே தோளில் போட்டுனாலே வந்து மோட்சம் அடைஞ்சிட்டார். அப்புறம் ஸ்னேகாத் யூயம் பக்தியா வயம் விபோ. நம்ம என்ன நீ வந்து என்ன ஸ்னேகத்தை காட்டின, நம்ம கிருஷ்ணராச்சே, நம்ம அத்தை அம்மாஞ்சி ஆச்சேன்னு அந்த ஸ்னேகத்தினாலே சுவாமி வந்து வசப்பட்டார். நான் வந்து பிரேமத்தினால வசப்பட்டேன் இப்படின்னு அவா பக்தினாலேயே. அதாவது சிசுபாலன் மோட்சம் அடைஞ்சது காரணம் என்னன்னா, அதுக்கு பூர்வ ஜென்மா கதை உண்டு. அந்த பூர்வ ஜென்மா கதை என்னன்னா வந்து ஹிரண்யகசிபுலா வந்து பூர்வ ஜென்மத்தில் இருந்தா அவள் வந்து வரா சுவாமினால நரசிம்மாவதாரத்தில் சுவாமி வதத்தை பெற்றுக்கொண்டு நடஞ்சா. அப்புறம் முக்கியமாக வந்து தேட்டாயுகத்தில் வந்து ராமபிரான் கையால் ராவண கும்பகரனாக பிறந்து அவள் மரணத்தை அடைஞ்சார். இப்போ சிசுபால நந்தபத்திரனால சுவாமி திருக்கரங்களால் வைகுண்டத்தை அடைஞ்சார். இப்படி வா வந்து ஜெய விஜயாலா இருந்தார் அப்படின்னு வா பூர்வ கதையை சொன்னார். ஏன்னா நம்ம ஏற்கனவே பூர்வ கதையை பார்த்துட்டோம், அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அதில் போகிறேன் நான். அப்படின்னு பூர்வத்தில் வந்து யார் இருந்தார், அதனால் வந்து பிரகலாத சரித்திரம் ஆரம்பிக்க போகிறேன். அதனால் இவர் யாருன்னா பூர்வத்தில் வந்து ஹிரண்யகசிபுவாக இருந்தார். அப்போ ஹிரண்யகசிபுக்கு எப்பேற்பட்ட பராக்கிரமசாலினா வந்து அவர் வந்து அவரோட தம்பி ஹிரண்யாட்சம் வந்து வராகசுவாமி வந்து அவரால் வதத்தை பெற்றுக்கொண்டு மோட்சத்தை அடைஞ்சிட்டார். அதனால மரணத்தை அடைஞ்சிட்டார். அம்மா கதறி எழுதுன்னு இருக்கா. அதனால ஹிரண்யகசிபு என்ன பண்ணார்னா ஆத்மோபதேசம் பண்ணி சமாதானப்படுத்திட்டார் தக்க சமயத்தில். ஏன்னா விசித்திரமாக இருக்கே நமக்கு, இவர் வந்து வெறி வரணுமே, இவருக்கு ஒரு ரோஷ வரணுமே, ஒரு கோபம் வரணுமே. அதனால வந்து அம்மா வந்து தற்காலிகமாக சமாதானம் படுத்திட்டு மேலே பிரதிஜை பண்ணுறார். அது நான் மேலே என்ன பிரதிஜை பண்ணான்னா, எந்த ரத்தத்தினால வந்து பகவான் வந்து ஹரி வந்து என்னோட சகோதரன் ஹிரண்யாட்சனை வதம் பண்ணாரோ அந்த ரத்தம் நான் வந்து பகவானை வதம் பண்ணிடுறேன். அந்த ரத்தத்தினாலே என்னோட ஹிரண்யாட்ச சகோதரனுக்கு நான் தர்ப்பணம் பண்ண ருதிரம் பிரியம் தர்ப்பயிஷே, அந்த ரத்தத்தினாலே நான் அவருக்கு தர்ப்பணம் பண்ணிடுறேன் அப்படின்னு பிரதிஜையிட்டு மேலே வந்து தபஸ் பண்ண போனார். சுக்கராச்சாரிய ஆகியபடி தபஸ் பண்ண போனாரா, ஆயிரக்கணக்கான வருஷமாக தபஸ் பண்ண போனார். தேவர்கள் வந்து அவள் வந்து திட்டமிட்டு இவ தபஸ்லே பல்ட்டி அடிக்கிற மாதிரி பண்ணா, ஒன்றும் புலப்படலை, எதுவும் முடியல. அப்புறம் கடைசியில் அவள் சீட்டெல்லாம் கொதிக்கிறது. நேராக பிரம்மாவை வந்து தூண்டி விடுறா. பிரம்மாவை தூண்டி விடுறச்சே பிரம்மாட்ட போய் வந்து வரத்தை போய் கேளுப்பா, நீ போய் அனுகிரகம் பண்ணுப்பான்னு கேட்கறச்சே அப்போது ஒரு சுற்றி ஒரு பெரிய புற்று உண்டாகிடுது. அப்புறம் சுற்றி பார்த்தா ஒரே எலும்பாக இருக்கார் அவர், சரீரமே இல்லை அவருக்கு. அதனால் பிரம்மாவோட கரஸ்பர்ஷத்தினால அனுகிரகத்தினாலேயே பழைய நிலைக்கு வந்த உடனே வந்து இவர் அப்படியும் கண்ணை திறக்கலை.
அதனால மேலே சொல்றார், உத்திஷ்டோத்திஷ்ட பத்ரம் தே தவ சித்தோசிகா ஷப வரதோவனு பிராத்தோ வியதாம் ஈச்சிதோ வராக. அதனால என்ன வரம் கேட்டியோ இப்பவே கேளு, அதை கொடுக்கறதுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு பிரம்மா வந்து குரலை விட அப்போதான் ஹிரண்யகசிபு வந்து கண்ணை திறந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் பிரம்மா வரலையா இல்லையா, நான் வந்திருக்கார். அவர் வந்து என்கிட்ட வந்து கேட்கணும், என்கிட்ட ஐயா சாமின்னு பிரம்மா கேட்கணும். அப்போ கேட்டாதான் நான் என் வரத்தை கொடுப்பேன் அப்படின்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தார். அதனால வந்து முதல்ல கேட்டார், எனக்கு மரணமே கூடாது, நான் சாகாவரத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கேட்ட உடனே பிரம்மா சொல்றார், எனக்கே இல்லைப்பா, நானே வந்து 1000 வருஷம் வாழுவேன், 1000 வருஷத்துக்கு அப்புறம் வந்து மகாபிரளயம் நடக்கும், நான் கடைசியில் பகவானுக்குள்ளே போயிடுவேன், எனக்கே கிடையாது, உனக்கு எப்படிப்பா நான் வந்து கொடுக்க முடியும்னு. அப்புறம் நினச்சி பார்த்தார், அந்த ஹரியோட தைரியத்தினாலே இவர் பேசுறாரு. அதனால சொல்றார், பூத்தேபியஸ்ட தொச்சுசேபியோ மித்யுமாபு வரப்பிரபு. அதனால உண்மையான சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துக்களை எதுவாலையும் மரணம் கூடாது. அப்புறம் மேலே கேட்குறார், எனக்கு மேலே மரணம் கூடாது, கீழே மரணம் கூடாது, பகல்ல கூடாது, ராத்திரி கூடாது, அப்புறம் வந்து எந்த அஸ்தத்தினால கூடாது, எந்த சஸ்தத்தில் கூடாது, உள்ள கூடாது, வெளியில கூடாது, அப்புறம் வந்து எந்த ஒரு மனுஷனாலும் கூடாது, எந்த ஒரு ஸ்திரீனாலையும் கூடாது, அப்புறம் எந்த மிருகத்தினாலையும் கூடாது, இப்படியும் கண்ணா அப்படின்னான்னு வரம் கேட்ட ஒன்று ததாஸ்து அடுக்கிறம் மட்டும் பிரம்மா கிளம்பிட்டார். அப்புறம் மேலே தேவர்களுக்கு எல்லாருக்குமே சீட்டு கொந்தளிக்கிறது, இஷ்டத்துக்குன்னு கேட்ட வரத்தெல்லாம் அள்ளி கொடுத்துட்டியே, அதனால இவர் சும்மா விடணும்ல, அதனால இவர் கதையை எழுத்துண்டு சொரட்டிண்டு என்ன பண்றான்னா மூலோகத்தில் அப்படியே சஞ்சாரம் பண்ணி அப்படி 71 சதுரிக்கும் தாம் புஜபலத்தில் வச்சார், அட்டகாசம் பண்ணி வச்சார். தேவர்களால் வந்து பராக்கிரமத்துக்கு ஈடுணையாக முடியல, ஒன்று சமாளிக்க முடியல. இவரே என்ன பண்றாருன்னா, இவனே இந்திரனா வந்து மரம் கொட்டுறார், இவனே அக்னியா வந்து சுட வைக்கிறார், இவனே சூரிய சந்திரனா வந்து காலையில சோபிக்கிறார், ராத்திரி சோபிக்கிறார், இப்படின்னு எல்லாம் இவரே செய்கிறார். அதனால வந்து வேற ஆளும் கிடையாது. அதனால நானே இந்திரனா இருந்து அத்தனையும் பண்றார். ஏன்னா வந்து எல்லாருக்குள்ளேயும் அவருக்குள்ள ஆட்டி படைகிறார். அப்புறம் கடைசியில் எல்லா தேவர்களையும் அசுர தேவர்களும் எல்லாரையும் பத்திப்படுத்தி தான் வசமா வச்சுட்டார். அதனால இவாளுக்கு வேலையும் இல்லை. அதனால போய் என்ன பண்ணணும்னு தெரியாம போய் சுவாமி கிட்ட கதறி அழறார். என்ன பண்ணணும்னு தெரியல, ஹிரண்யகசிபுவோட கொடுங்கோல் ஆட்சினால் தாங்க முடியலையே. அதனால இவர் முக்கியமாக என்ன திட்டமிட்டார்னா, ஹரி பகவானோட விக்கிரம் இருக்கக்கூடாது, பகவான் விக்கிரத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டுடு, அப்புறம் கோவிலில் வந்து யார் இருக்கிறோன்னா நான் தான்டா கடவுள், நான் உலகத்தை ஆட்டி படைக்கிறல நான் தான் கடவுள், என் பேரில் நீ விக்கிரம் வச்சுக்கணும், என் பேர் படி யஜ்யம் நடத்தணும், என் பேர் படி வேள்வி நடக்கணும், என் பேரில் தான் வந்து ஜபம் நடக்கணும், என் பேரில் தான் வந்து நாமாவளி நடக்கணும், எனக்கு தான் நீங்கள் அஷ்டோத்திரம் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு பெரிய ரூல் போட்டா. அப்புறம் யார் நாராயணா சொல்றாலோ அவளை சித்திரவதை பண்ணி டார்ச்சர் பண்ணி ஜெயிலில் போட்டுடுறார். இப்படின்னு ஒரு பெரிய திட்டமிட்டார். அதனால வந்து அவளுக்கு வேண்டிய ஹவிஸும் கிடைக்கல, அவளுக்கு வேண்டிய வந்து என்ன வஸ்துக்களோ, ஏன்னா வந்து ஒரு விஷயத்தை இங்கே ஒன்று கொடுக்குறேன்னா அங்கே வந்து சேரும்ல, அது தேவர்களுக்கு கிடைக்கல. அவளுக்கு வேண்டிய சம்பளம் வேண்டிய வஸ்திரங்கள் கிடைக்கல. அதனால போய் பிரம்மாட்ட அழறார். பிரம்மா போய் பகவான்கிட்ட கதறார். அப்போ பகவான் வந்து அசரீர் வாக்கா தர்சனம் கொடுத்தார். அதனால நீ வந்து இத்தனை வருஷம் கஷ்டப்படணும். ஆனால் வந்து அவனுக்கு எப்போ மரணம்னா, அவரோட மரணம் வந்து அவர் புத்திரனே அவர் மரணத்துக்கு காரணம். எப்போ அவர் புத்திரனை வந்து சித்திரவதை பற்றினாரோ, எப்போ புத்திரனை அபராதம் பண்ணினாரோ அதுவே அவனுக்கு மரண காரணம் அப்படின்னு சொன்ன உடனே தர்மபுத்திரருக்கு ஆச்சரியம். என்னடா அது புது கதையா இருக்கு. யதாத்மஜாய் சுத்தாய பிதாதா சாதவேக்ஷகம். அதனால வந்து சொன்னார், அப்பேற்பட்ட ஒரு புத்திரனை வந்து அவர் பையனை மேலே ஏப்பா அப்பேற்பட்ட துவேஷம் வச்சுக்கணும். அப்பா வந்து கோபத்தை ஏன் காட்டணும்னா, பையன் வந்து நல்வழியில் இருக்கணும், கோபத்தை காட்டணும். ஆனால் கொலை பண்ணுற அளவுக்கு எதனால போயிட்டாருப்பா அப்படின்னு சொல்கிறச்சே அவர் வந்து மேலே பிரகலாதரை பற்றி சொல்கிறார். கொச்சித் ஹசதி வைகுண்ட சிந்தா சபலச்சேதா கொச்சித் ஹசதி விசத் சிந்தா லாத உத்காயதி கொச்சித். அவர் வந்து எங்கே பார்த்தாலும் பகவான் 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 இந்த ஸ்மரணையிலே இருக்கார் அப்படின்னு பிரகலாத ஸ்துதியை சொல்கிறார். பிரகலாதன் தான் சிஷ்யான பிரகலாதை பற்றி பெருமையாக பேசின்னு வந்தார். ஆனால் அவரை அப்போ தான் தபஸ் பண்ணியே முடிச்சிட்டார். இப்போ அதனால வந்து அவர் வந்து அந்த மரணத்தினால வந்து அந்த பையனை சித்திரவதை பண்ணதுனால மரணம் உண்டுனால பகவான் பிரகலாத குணத்தை சொன்னார். பிரகலாத குணத்தை சொன்னதுக்கு அப்புறம் நேரத்தை இவர் வந்து எதனால பிரகலாதனோட ஒரு வெறுப்பு வந்ததுன்னு சொன்னார். அந்த வெறுப்பு வந்து எதனால மரணத்துக்கு காரணம் ஆயிடுச்சுன்னு சொன்ன அப்புறம் தான் பிரகலாதன் பிறந்தார். அந்த 4 பசங்க இருந்தார். அந்த 4 பசங்களை வந்து ஸ்லாதன், குஹ்லாதன், சம்லாதன், ஆக்லாதன், பிரகலாதன் கடைக்குட்டி. அந்த பிரகலாதன் மேலே அவ்வளோ பிரியத்தோட ஹிரண்யகசிபு வளர்த்துன்னு வர. அதனால சின்ன வயசுலேயே என்னன்னா அவர் வந்து பாடசாலையில் சேர்த்து விட்டார்.
அப்புறம் சுக்கராச்சாரியா தான் குருவாக வரணும்னு பார்த்தார். அவர் பார்த்தார், இவரும் வந்து பரம பாகவதன் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கார், கஷ்யப மரிசி சொல்லியிருக்கார். அதெல்லாம் நம்ம போய் வந்துட்டு முறையிட வேண்டாம். நம்ம எதாவது பண்ணோன்னு பகவான் நம்மளை கிழிச்சிடுவார். அதனால நான் வந்து கஷேத்திர போகிறேன், நான் பெரிய லீவுக்கு போகிறேன் அப்படின்னு வந்து ஹிரண்யகசிபு சொல்லிட்டு எங்கள் பசங்க நான் சண்டாமக்கரை நான் அனுப்பிச்சு விட்டுறேன் அப்படின்னு அவளை வந்து வாத்தியாராக சப்ஸ்டியூட்டாக போட்டார். இந்த பையன் இப்போ தான் பாடசாலையிலேயே சேரச்சே இவர்கள் வந்து என்ன பண்ணுறான்னா, சுற்றி பார்த்தா வந்து என்ன சொல்லி கொடுக்குறான்னு பார்த்தானா அந்த உலகியல் பதிப்பு. அந்த உலகியல் படிப்பில் வந்து பணம் சம்பாதிக்கணும், சாப்பிடணும், வேலை தூங்கணும், அப்புறம் வேலை துணி உணர்த்திக்கணும் அப்படின்னு அந்த விஷயத்தை தான் பேசிகிட்டு இருக்கா. அப்படி வைத்த பொழப்புக்கு உண்டான படிப்பு. அப்புறம் வந்து நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், அது உண்டான படிப்பு தான் சொல்லி கொடுத்துட்டுருக்கா. எதுவுமே சுவாமி விஷயமா இல்லை, இவர் மனசுக்கு ஈடுபாடே இல்லை. அதனால கொஞ்சம் விரக்தராக இருந்தார். அப்புறம் ஹாலிடேஸ் ஆனதுக்கப்புறம் வந்து ஹிரண்யகசிபு சொல்கிற காலேன்னு உச்சிதா ஆயுஷ்மன்னு யதசிக்ஷத் குரோர் பவான் பிரகலாத உச்சிதாம் தாத்த ஸ்வதீதம் கிஞ்சிதுத்தமம் காலே நைத்தாவதாயுஷ்மன்னு யதசிக்ஷத் குரோர் பவான். அப்புறம் வந்தோன்னு பிரகலாதனை பார்த்து ஒரு காலை வந்து நமஸ்காரம் பண்ணினார் தகப்பனார்கிட்ட. அதனால காலையில் ஏவாகதாயுஷ்மன்னு, பிரகலாதா நீ சேமமாக இருப்பா, ஆனால் என்ன உனக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காரோ அதில் சார்த்தை சொல்லி கொடுப்பா, அந்த சார்த்தை என்கிட்ட சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கறச்சே இவர் ஆரம்பிக்கச்சே எப்படி இருந்ததுன்னா, தத்சா அதுமன்னே அசுர அவர்யதேகினாம் சதா சமுத்விக்னவிதா அசக்ரஹாத் ஹித்வா ஆத்மபாதம் கிரகம் அந்தகூபம் மனம் கதோயத் ஹரிமாஷ்டயேத. தத்சாது மன்னியே, அந்த தத்சாது மன்னியேன்னு வந்து நான் சொல்கிறேன், நான் வந்து உயர்ந்த விஷயத்த சொல்ல போகிறேன்ப்பா. அந்த உயர்ந்த விஷயம் என்னன்னா, அசுரவரிய இங்க வந்து அவ அப்பான்னு சொல்லல, அசுரவரியனா வந்து தன்னோட புத்திரனை சொல்ற. தன்னோட அப்பா வந்து அப்பான்னு சொல்லாம, என் மகாராஜா உனக்கு நான் உயர்ந்த விஷயத்த சொல்றேன், சதா சமுத்விக்னதியா அசக்ரஹாத். அதனால என்ன நான் சாரத்தை சொல்றேன்னா, இந்த உலகம் வந்து ஒரே காடு, ஒரே துக்கம். இந்த உலகத்திலே எப்படி தப்பிக்கணும்னா, ஹிருத்வாத்மபாதம் கிரமந்த பூபம். இந்த வீடு மேலே, இந்த சொத்து மேலே, வசதி மேலே எதுவும் ஆசை வச்சுக்காத, அது மேலே எதுவும் பாசம் வச்சுக்காத. நீ பாசம் வைக்கிறது யார் மேலே வச்சுக்கணும்னா, அந்த ஹரி மேலே ஆசை வச்சுக்கணும். அதுவும் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போய் நீ ஹரி ஆசை வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே ஹிரண்யகசிபு பார்த்தார். என்னடா அது, நான் வந்து என் பாடம் சொல்லுவான்னு பார்த்தான்னா கண்ட பாடத்தை சொல்லிட்டு இருக்கா. அதனால முதல்ல உறக்க அட்டகாசமாக சிரிச்சு பார்த்து சொன்னார், நல்லா கவனிச்சுக்கோ, அவனுக்கு யாரோ வெளியால் வந்து இவனுக்கு வந்து தப்பா உபதேசம் பண்றான், அதனால வந்து இவனை வந்து பத்திரமா பார்த்துக்கோ, இவனுக்கு வந்து சாரத்தை சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்றச்சு. அங்க இருக்கிற வாத்தியார்கள் சொல்றா, நவத் பிரணீதம் ந பரப்பிரணீதம் சுத்தோ வதத்தே ததேந்திர சத்ரோ நைசர்கியம் மதிரஸ்ய ராஜன் நியச்ச மன்யம் கததாஸ்மமானஹா. அப்புறம் சொல்றேன், நான் அது சொல்லியே கொடுக்கலையே, இது எங்க சிலபஸ்ல இல்லை சுவாமி, நீங்க சொன்னதுனால வந்து எங்க நாராயணாருக்கும் டெலீட் பண்ணிட்டு உன் பேரை தான் போட்ட சுவாமி, உனக்கு உன் பேர் உங்க கையெழுத்து தான் போட்ட சுவாமி, பெருமாள் படத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஹிரண்யகசிபு வைக்கிறத தான் போட்ட சுவாமி, பாரு சுவாமின்னு வரேன். சரி நீங்க சரியா இருக்க, பையனை கவனிக்கணும்ல, பையனை ஒழுங்கா கவனிச்சுக்கோ அப்படின்னு என்ஷூர் பண்ணார். அப்புறம் இன்னொரு ஆள்கிட்டே வந்தார், அதே நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ணோன்னே சார விஷயத்தை சொல்லுவா அப்படின்னு சொல்றச்சே, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் இது பும்சார்பிதா விஷ்ணோ பக்திஸ்தே நவலக்ஷண பிரியத்தே பகவத் யஜ்ஞா தன்மன்யர் அதீதமுத்தமம். 9 விதமான பக்தி. ஏன்னா சில பேர் எப்படி சொல்லுவாருன்னா, இவர் ஸ்ரவணம்னு சொல்றச்சே ஹிரண்யகசிபுக்கு சபாஷ் என் புத்திரன் ஆஹா அப்படின்னு ஒரு உற்சாகம் வந்தது. அப்புறம் கீர்த்தனம் என்னை பத்தி பாடணும் சபாஷ். அப்புறம் நடுவில் வந்து விஷ்ணோன்னு டக்குன்னு வந்து உற்சாகம் எல்லாம் குறைஞ்சு போயிடுது, கோபம் வந்தது. பாத சேவனம், யாரோட பாத சேவனம்னா விஷ்ணோக பாத சேவனம்னு கோபம் கொஞ்சம் அதிகமாகிடுது. அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதம் கேட்டோன்னு அவர் மூஞ்சி அவர் முகம் வந்து பழையபடியாக ஆயிடுது. அப்புறம் இது பும்சார்பிதா விஷ்ணோகோ பக்திஷ்டே நவலட்சணான்னு இன்னும் கோபம் ஜாஸ்தியாக போயிடுது. அதனால பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண அதுதான் ஸ்ரேயஸ்ன்னு அப்படின்னு இப்போ 9 விதமான பற்றி நான் சொல்லிடுறேன். இப்போ ஸ்ரவணம்னா வந்து பகவானோட கதையை கேட்கறது. அப்படி பகவானோட கதையை கேட்டால் அதுவே வந்து நமக்கு வந்து மோட்சத்தை உண்டாகும் அப்படின்னு காட்டினவர் வந்து பரீட்சித் மகாராஜா. இப்போ பாகவதம் கேட்குறோமே, அந்த சொல்கிறவர் வந்து சுக்கர், கேட்குறவர் பரீட்சித். அப்படின்னு பரீட்சித் கேட்டு தான் வந்து 7வது நாளில் வந்து அவர் பகவானோட சேர்ந்துட்டார். அப்புறம்
கீர்த்தனம் தான் சுவாமியோட குணங்களையே பாடுறது, சுவாமியை பற்றியே சொல்கிறது. இதுவும் கீர்த்தனம் தான். ஏன்னா நம்ம வந்து சுவாமி கதையை சொல்கிறதுனால வந்து சுவாமி கதையை வந்து ஸ்லோகத்தை வச்சு சொல்கிறதுனால கீர்த்தனம். அப்படி நாரதர் வந்து முக்கியமாக கீர்த்தனம் பண்ணிட்டு இருப்பார். அப்புறம் விஷ்ணோஹோ ஸ்மரணம், எப்போதுமே பகவானை ஸ்மரிச்சுட்டே இருக்கணும். பகவானை ஸ்மரிச்சுட்டே இருக்கிறது பீஷ்ம பிதாமகர் இருந்திருக்கார். அப்புறம் பாத சேவனம், பகவானோட பாதை எப்போதுமே சேவிக்கணும், அதான் தாயார். அப்புறம் அர்ச்சனம், பகவானை வந்து அர்ச்சனை பண்ணணும், பகவானுக்கு வந்து புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும். அதான் கீதையில சொல்றா, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. அதை வந்து நீ வந்து ஒரு பூ கொடுத்தா போதும், ஒரு வந்து இலையை கொடுத்தா போதும், ஒரு சொட்டு ஜலம் கொடுத்தா போதும், தண்ணி கொடுத்தா போதும், அது மூலியமா நான் திருப்தி அடைவேன் அப்படின்னு வந்து அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம். முக்கியமாக தாஸ்யம் வந்து ஆஞ்சநேய சுவாமி. அப்புறம் சக்கியம் அர்ஜுனன், ஆத்ம நிவேதனம் தனையே வந்து சுவாமிகிட்ட கொடுத்தார், அது மகாபலி. அதுதான் மகாபலி வந்து சரித்திரம் அடுத்த நாள் பார்க்க போகிறோம். ஆத்ம அப்படின்னு நிறைய பக்தர்கள் இப்படின்னு 9 விதமான பக்தியில் ஏதாவது ஒன்று பிடிச்சா அப்போ பகவானோட சம்பந்தம் ஏற்படுதுன்னு சொன்னார். சொன்ன உடனே ஹிரண்யகசிபுக்கு வந்ததே கோபம். அப்புறம் வந்து மேலே வந்து திட்டமிடுறச்சே வந்து பிரகலாதா, நீ எப்படா சுவாமி ஸ்துதியை பண்ணுற, எனக்கு முன்னாடி நீ எப்படா அப்படி சரளமாக பேசுகிற அப்படின்னு சொல்கிறச்சே, மகியசாம் பாதரஜாபிஷேகம், எல்லாம் மகான்களை நான் வந்து ரொம்ப வருஷமான தொழுதலை, அந்த தொழுதின புண்ணியம் தான் வந்து இப்போ உனக்கு முன்னாடி நின்று சுவாமியை பற்றி பேச தொடங்கினது அப்படின்னு சொன்ன உடனே வந்து ஹிரண்யகசிபு வந்து கஷ்டப்படுத்தினார். எப்படி கஷ்டப்படுத்தினார்னு கேட்டோன்னு வை, அதுக்கு வந்து இவரே சொல்கிறார். அதுக்கு நாராயண பட்டத்திரி வந்து சொல்றாரு, இவர் எப்படி கஷ்டப்படுத்தினான்னு சொல்றச்சே நாராயணத்துல சொல்றார். சூலேராவித்தஹ சுபகு மதிதோ திக்கஜகணைஹி மகா சர்ப்பை திரஷ்டோ அப்யசனகர ஹரஹார விதுதஹ கிரீந்திராவக்ஷிப்தோபி அஹா பரமாத்மன்னை விபோ த்வயிக்ஜஸ்தா தத்வாத் கிமபி நிபீடாமஜத அப்படின்னு ஹிரண்யகசிபு பிரகலாதன் கஷ்டப்படுத்த ஸ்லோகத்தை சொல்றார். சூரேராவித்தஹ, கூர்மையான சூலத்தினால வந்து பிரகலாதனோட பிஞ்சு உடம்பு குத்தியே தீரணும் அப்படின்னு அந்த கூட இருக்கிற அடியாட்கள் பிரயத்தனம் பண்றா. ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த சூளம் வந்து பீஸாக உடஞ்சி போயிடுச்சு. அந்த செய்தியை சொன்னார் ஹிரண்யகசிபு கிட்ட. அவர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு இருக்கிற பலம் தான் இவர்கிட்ட வந்தது, அதனால தான் வந்து சூளம் வந்து சுக்குநூலாக போயிடுச்சு அப்படின்னு ஒரு ஏதோ சால்ஜாப்பு சொல்கிறார். நெக்ஸ்ட்டு சுபகு மதித்தோ திக்கஜகனை, அப்புறம் பெரிய மத யானையை கொண்டு வந்தார். கட்டுப்படுத்த முடியாத மத யானை, ராஜாவோட யானை, பிடிச்ச யானை. அந்த யானை வந்து இப்போ மதம் முடிச்சிருக்கு, அதை பிரகலாதனை மிதிக்கணும்னு வந்தார். அப்போ அந்த யானை வந்து சுற்றி பிரதட்சணம் பண்ணி பிரகலாதனுக்கு வந்து சவாரி கொடுத்தார். அதை பார்த்து கேட்டார், சுவாமி பெரிய மகாராஜா, ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது சுவாமி, அந்த யானையை கூட்டி நீ மிதிக்க சொன்னிய சுவாமி, அந்த யானையோட கூட்டு வந்து வேர்ல்டு டூருக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கு சுவாமின்னார். கேட்டார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சின்ன வயசுலேயே வந்து கை குழந்தையா இருக்கச்சு அந்த யானையோட பழகிருக்கேன், அந்த யானையும் குட்டியாக இருந்தது, அதனால அவள் சின்ன வயசுல இருக்க சம்பந்தனால அந்த யானை வந்து நம்ம பிரகலாதனை ஒன்றும் பண்ணலை அப்படின்னு அதுக்கு சொன்னார். அப்புறம் மேலே மகா சர்ப்போ திரஷ்டா, அப்புறம் வந்து பெரிய பெரிய ஒரு பாம்பாட்டியை கூட்டு வந்தார். பாம்பாட்டி கூட்டுன்னு நல்ல விஷமான பாம்பை வந்து கூட்டு கடிக்க சொல்லு அப்படின்னு கூட்டு பார்த்தா அந்த பாம்பு வந்து அவனுக்கு ஆபரணம் எடுத்து பரமேஸ்வரன் மாதிரி வந்து கையில் பார்த்தா இங்கே பாம்பு, இங்கே வந்து பாம்பு தூங்கிட்டு இருக்கா, இந்த பக்கத்தில் பாம்பு தூங்கிட்டு இருக்கா, ஒன்றும் பண்ணலை. அந்த பாம்பு சும்மா வந்து ஒரு சுற்றி பிரதட்சணம் மட்டும் அந்த பக்கம் போயிடுச்சு. இதை பார்த்து கேட்டார், சுவாமி பாம்பு ஒன்றும் பண்ணலையே சுவாமின்னு. நம்ம பழகின பாம்பாட்டிப்பா, அதனால வந்து இப்படி இருக்கு, அதுக்குன்னு சொன்னார். அப்புறம் அப்பியசன கரஹார விதுதா, அப்புறம் சொல்ற, பிரகலாதா நீ ரொம்ப வருஷம் நீ ரொம்ப சுத்தினப்பா, அதனால பால் கொடுக்குறேன் பிரகலாதா, கொஞ்சம் நீ விசிராந்தி எடுத்துக்கோ. அதனால அம்மாவை பிரேரணை இட்டு பாலில் விஷம் கலந்து கொடுத்த சொன்னார். அதை கொடுத்த உடனே ஒரே நீளம் பாலிச்சது. அதை பார்த்தாலும் அம்மா கதறி அழுத. ஹிரண்யகசிபுக்கு கவலையே இல்லை. அம்மா கதறி அழுது பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அப்போ அதுக்கப்புறம் சாந்தம் ஆயிடுச்சு. அதை பார்த்தவொடனே கேட்ட அவன் ஹிரண்யகசிபுக்கு பகீர்னு ஆச்சு. இதுக்கப்புறம் எதுக்கும் புலப்படனால இவன் இருந்து பிரயோஜனம் இல்லை, அதனால தூக்கி மலையில உருட்டுறவனே அப்படின்னு சொன்ன உடனே ஆட்களை கூட்டு மலையில உருட்டுறச்சே. ஆனால் வந்து என்னன்னா, ஆஹா பரமாத்மன் நைவிபோ, அவர் எப்படி தப்பிச்சாருன்னா, நான் சொன்னேன் இந்த சூலம்
நான் சொன்னேனே இந்த யானை, நான் சொன்னேனே இந்த பாம்பு, நான் சொன்னேனே இந்த விஷப்பால், அப்புறம் வந்து இந்த மலை எல்லாமே நாராயண ஸ்வரூபம், பகவான் தான் நீக்க வர நிரம்பி இருக்கார் அப்படின்னு இந்த ஞானத்தோட பார்த்தனால அதெல்லாம் வந்து துஷ்பிரயோஜனமாக போயிடுத்து அப்படின்னு சொன்ன உடனே வந்து ஹிரண்யகசிபு சோர்ந்து போயிட்டார். இவனை என்ன பண்ணியே காலி பண்ண முடியலையே, ஒருவேளை நான் பண்ண தபஸ் வந்து இவனுக்கு வந்து சேர்ந்துட்டா போல இருக்கு, ஒருவேளை நான் பண்ண தபஸ் வந்து இவனுக்கு வேணா பழிச்சுதா அப்படின்னு இந்த பயத்தோட ஹிரண்யகசிபு வந்து இவனை கழுத்தை நெருக்கி கொண்டுலான்னு வரச்சே. அப்போ 2 ஆச்சாரியர்கள் வந்தார். சுவாமி இன்னும் சமப்படாத சுவாமி, நான் வந்து இப்போ வந்து பாடசாலை ஆக்ஷன் போயிடுறேன், ஒருவேளை அதனால சரியாக போயிடுவான் போல இருக்கு, இப்படி வலியுறுத்தமாக பண்ணினா இன்னும் ஜாஸ்தி தான் ஷூட் ஆகும், அதனால நான் பாடசாலை ஆக்ஷன் போயிடுறேன். பாடசாலையில் ஆக்ஷன் போய் பார்த்தா அங்கே எல்லா பசங்களும் வந்து இவர் சொல்லிக் கொடுக்குற பாடத்தில் கவனமே இல்லை. அதனால கொஞ்ச நேரம் நான் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன், இவாளாம் கிளம்பினா பெரிய பிரேக்கு. அவன் வந்து ஆச்சரியமாக பிரகலாதரை பார்க்குறார். பிரகலாதரை பார்த்து கேட்குறா, பிரகலாதா எப்படி பிரகலாதா வந்து இப்படி பழமாக இருக்கியே, இப்படி பக்தி பண்ணிட்டு இருக்கியே, பிரகலாதா எதனால இருக்கேன்னு சொல்றச்சே, கௌமார ஆச்சரேத் பிராக்யா தர்மான் பாகவதானிஹ துர்லபம் மானுஷம் ஜன்ம ததப்பிய துருவமர்த்ததம். அதனால பக்தி எப்போ ஆரம்பிக்கிறோம்னா நம்ம எல்லாருக்கும் உள்ள பாடம் தான். கௌமாரம் ஆச்சரிய பிராக்ய, சின்ன வயசுலேயே ஆரம்பிக்கணும். அது சின்ன வயசுலேயே ஆரம்பிக்கிறதுனாலனா இந்த மனித பிறவி ரொம்ப கஷ்டம். இந்த மனித பிறவி ஏன் வந்து அரிது மாறுதா பிறத்தல் அரிதுன்னா துருவம் அர்த்ததம், அதனால வந்து ரொம்ப நேரம் நீடிச்சு இருக்கும் சொல்ல முடியாது. இந்த ஜென்மத்தில் நம்ம மனுஷனா பிறக்கலாம், அந்த ஜென்மத்தில் வேற ராசி ஜீவராசியா பிறக்கலாம், அப்படின்னு நிறைய நடக்கலாம். அதனால இப்பவே இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானே அப்படி ஆழ்வார் சொன்ன மாதிரி இப்பவே நாமாவை சொல்லு அப்படின்னு போதனை பண்ணினார். அப்படி சொன்ன உடனே இவாளா பார்க்கிறா, பிரகலாதா நீ இவ்வளோ சொல்றிய பிரகலாதா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பிரகலாதா, ஏதோ புதுசா பேசி சொல்லிக் கொடுக்கறத விட விஷயம் ரொம்ப புதுசா சொல்றிய பிரகலாதா, என்ன விஷயம் பிரகலாதான்னு சொல்றச்சே, அது ஒன்றும் இல்லைப்பா, என் அப்பா தபஸுக்கு போனா, என் தபஸுக்கு போறச்சே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இந்திரன் வந்து அம்மாவை வதம் பண்ணணும்னு திட்டமிடுறச்ச வஜ்ராயுதம் எடுத்துன்னு வந்து அம்மாவோட சிண்டை பிடிச்சிட்டு போறா. அப்போ போற போக்குல வந்து அப்போ என் அம்மா கர்ப்பவதியா இருந்தா, சிண்டை பிடிச்சி நாயசன் போச்சு. அந்த சமயத்துல நாரத மகர்ஷி வந்தார், வந்து தடுத்தார். அப்புறம் இந்திரன் கேட்டார், ஹிரண்யகசிபுவோட தொல்லை தாங்க முடியல, பையன் அவனை விட மோசமா இருப்பானேனால இப்பவே வதம் கொய்ச்சு கட்டியா தீரணும்னு வெட்ட போன நாரத சமாதானப்படுத்திட்டு, பிறக்க போற பரம பாகவதர்ப்பா இவனை ஒன்றும் கஷ்டப்படுத்திடாத, இதனால நீ கஷ்டப்படுவ அப்படின்னு சொன்ன உடனே நாரதர் என்ன பண்ணாருன்னா அம்மாவை ஆசிரமத்தை ஆயிஷன் வந்து பகவானோட குணங்களை சொல்லி 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 ஊட்டி விட்டு அந்த அம்மாவும் எவ்வளோ முடியுமோ அந்த வலியை பொறுத்துக்காம கேட்டார். கொஞ்சம் அசதியில படுத்த உடனே கர்ப்பத்தில் அடியே நான் கேட்டேன், அது கேட்டனால்தான் இப்போ நான் வந்து பகவத்குணம் வந்து பகவானை பற்றி என்னால் இப்போ பேச முடியுது அப்படின்னு சொன்ன உடனே இந்த குழந்தைக்குலாம் ஆச்சரியமா போயிடுது. அப்புறம் கேட்கிறார், அதனால பிரகலாதா ஒருவேளை வந்து பகவான் வந்து என்கிட்ட ஆசையா இருக்க மாட்டாளா? அதெல்லாம் இல்லப்பா, பகவான் வந்து அசுரனால உரிக்க மாட்டார். ஏன்னா பகவானுக்கு என்னன்னா பக்தி தான் முக்கியம். நீ பக்தியோட சுவாமி கிட்ட பழகினா அவர் வந்து ஒரு பங்கு மேலே இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துருவார் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பாடசாலையா இருக்கிறது பஜனை மடமா போயிடுச்சு. அப்புறம் எல்லாருமே ஜோரா பஜனை பண்றா. பஜனை பண்ண உடனே சண்டாம இருக்கிறோம் அறியாம அவளுக்கு கூட பஜனை பண்ணார். அப்புறம் வந்து பார்த்தா ஐயோ பாடசாலை பஜனை மடம் இல்லையடான்னு சொல்லி கூட பிரகலாத ஐஷன் வந்துட்டா. அவ ஹிரண்யகசிபுட்ட காலில் வந்து நமஸ்காரம், சுவாமி எம்னால் இந்த பையனை திருத்த முடியல சுவாமி, எங்க பாடசாலையை ஒழிச்சு கட்டி பஜனை மடம் ஆக்கிட்டா, அப்புறம் உங்க விக்கிரகத்தை வேற பீஸா வேற உடச்சிட்டா அந்த அரக்க பசங்க, அவளும் வந்து பிரகலாதன் கோஷ்டியில போயிட்டாரோன்னு. அப்போ ஹிரண்யகசிபுக்கு வந்ததே கோபத்தில் வந்து மேலே வந்து என்ன பண்ணுறாருன்னா அப்படின்னு வந்து பிரகலாதனை எப்படியாவது ஹரிய வர வைக்கணுமே அப்படின்னு வர கோபத்தில் என்ன பண்ணுறாருன்னா தனக்கு வந்த கோபத்தை, தனக்கு வந்த ஆத்திரத்தை அப்படியே வந்து அது அத்தனை பிரகலாதன் மேலே செலுத்தரைச்சு மேலே பிரகலாதனை கண்ணாப்புன்னு திட்டுறா. ருத்தஸ்தம் வந்து திரையோ லோகாஸ்திரயேஸ்வரா தஸ்யமே அபீதவன் மூட சாசனம் கிம் கிம் கிம்பலோத்யக, உனக்கு யாரா பலம் கொடுத்துருக்கா, என்னை எடுத்து நிக்கிறதுக்கு உனக்கு யாரா இப்பேற்பட்ட பலம் கொடுத்துருக்கா? நான் யாரு தெரியுமா? என்னோட கதபலத்துல, என்னோட புஜபலத்துல, என்னோட பௌருஷத்துல நான் அந்த உலகத்தையே கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன். யாரையும் நாராயணா நாமா சொல்ல விடாம என்னை பத்தி பாடு, என்னை பத்தி ஸ்துதி பண்ணு நான் அப்படின்னு உலகத்தை எல்லாரையும் சொல்ல வச்சிருக்கேன். அப்படி நாராயணா சொன்னா அவளுக்கு உடனே நிச்சயம் மரண தண்டனை கொடுப்பேன். நான் லோகத்தையே கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன்.
நீ என்ன நீ வாண்டு பையன், என்ன மீறி எப்படா நீ நாராயணாவை வந்து கத்தி கர்ஜனை பண்ற, யாரா அந்த பலத்தை கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்கச்ச, எஸ்வயா மந்தபாக்யோலம் மதன்யோ ஜெகதீஸ்வரா வாசோ எது சர்வத்திர கஸ்மாத் ஸ்தம்பேன திஷ்யதே. அதனால எஸ்வயா மந்தபாக்யோகம், அதனால யாரா அந்த மந்த புத்தியை திணிச்சிருக்கா, அதனால என்ன விட்டு ஹரிதான் அந்த ஈஸ்வரன் சொல்றியடா பிரகலாதா. வாசோ எங்கடா இருக்கா அந்த ஹரி, கஸ்மாத் ஸ்தம்பே நதிசதே, எந்த தூணில் இருக்கார் அப்படின்னு கேட்ட உடனே இவர் சிரிச்சுட்டு இருக்கார். ஏன்னா இவர் கேட்கறது ரொம்ப சில்லியா கேட்கிறாரு, ரொம்ப அப்பட்டமா கேட்கிறாரு. நான் சொல்றா, நான் கேவலமே பவதஸ்ய ராஜன்னு சபை பலம் பலினாம் சாபரேஷா. அதனால சொல்றார், மகாராஜா இது ஒன்றும் கோவப்படுறதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை மகாராஜா. இப்படி எங்கடா ஹரின்னு இப்படி முரட்டி கேட்டுனால வந்து ஹரி வந்துட போறது இல்லை. அதனால கேவலமே பவதஸ்ய ராஜன்னு, இப்படி நீ எங்க உன் பலம் உன் பௌருஷம் நீங்க சொன்னேல, தேவலோகத்தை கட்டுப்பட்டு வச்சிருக்கேள், வனலோகத்தை கட்டுப்பட்டு வச்சிருக்கேள், எல்லா லோகத்தையும் உன் புஜபலத்தில் இருக்கு, 71 சதுர்லோகத்தையும் உன் புஜபலத்தில் இருக்கு, நீ இத்தனையும் சொல்றியே. இந்த 71 சதுர்லோக புலபலத்துக்கு காரணம் யாரு? பகவான். அந்த எந்த பகவானை நீ சொல்ற, எந்த கடவுள் நீன்னு சொல்றியே, அந்த கடவுள் நீன்னு சொல்றவனுக்குள்ள பகவான் இருக்காருப்பா. அப்புறம் முக்கியமா வந்து நீ இந்த பலத்தினால உலகத்தை கட்டுப்பட்டு வச்சிருக்கே, அந்த பலத்துக்குள்ளே இருக்காருப்பா அப்படின்னு சொன்ன உடனே வந்து உனக்குள்ளே இருந்து நாராயணா சொல்லாத, நாராயணா சொல்லாத, நாராயணா சொல்லாத, என்னை விட நீதாப்பா அதிகபட்ச ஜபம் பண்ணு சொன்ன உடனே தூக்கி வாரி போட்டுச்சு. சரி இருக்கட்டும், சுத்தி வளைச்சு பேசாத, எங்கடா அந்த ஸ்தம்பம், எங்க இருக்கா உன் ஹரி அப்படின்னு கர்ஜனையோட கேட்டார். கேட்ட உடனேயே என்ன பண்ணார்னா வந்து ஹரி எல்லா இடத்திலும் இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஸ்தம்பத்தை காட்டுறார். இந்த ஸ்தம்பத்தில் இருக்காரா? இருக்காருன்னு சொன்ன உடனே ஸ்தம்பம் தராத அதிபலஸ்வ புஷ்டினா, தன்னோட புஜத்தினாலே தன்னோட புஜபலத்தினால ஸ்தம்பத்தை ஓங்கி ஒரு குத்து விட்டார். குத்து விட்ட உடனேயே அந்த ஸ்தம்பம் விழுந்து, அப்ப ஸ்தூனா பிதா புத்தியபூத்து தேசிக தர்காவதாசத்தை சொன்ன மாதிரி சத்தியம் விதாத்தும் ரிஜபத்யபாஷிதம் வியாப்திஞ்ச பூத்திய சகலேஷாத்மனः அதிருஷ்யதாத்யத்புத ரூபவத்வஹன் ஸ்தம்பே சபாயாம் நிருகம் ந மானுஷம் அப்படின்னு நிருசிம்மர் வந்தார். அப்படின்னு ஜாஜ்வல்யமா நிருசிம்மாமூர்த்தி வந்தார். இந்த தித்தியில முகம் பார்த்தா வந்து சிங்க முகம், அப்புறம் நர ஆக்கிருதி, அப்புறம் அடியில எல்லாமே மனித உடம்பு, பீதாம்பரம் தரிச்சுட்டு இருக்கார். அப்புறம் வந்து கையில வந்து தீக்ஷ்ணமான நகங்கள், கோரமான தித்திப்பல்லு, ஒரே உக்ரமான கர்ஜனை. அந்த கர்ஜனை கேட்டதனால என்ன, கம்பக்கஷ்ட சம்பவாசகிரோது அம்பூதபூர் விஸ்வராஜ் அப்படி தேவலோகத்துக்கே வந்து இடி உண்டா மாதிரி எல்லாரும் தலை தூக்கி கீழே ஊந்துட்டார். ஏன்னா இரண்யகசிபு அடிக்கே ஊந்துட்டார். அந்த இரண்யகசிபுவோட அடி, நரசிம்மரோட ஆவிர்பவம் ரெண்டுமே சேர்ந்து என்ன, தேவலோகத்துல எல்லாரும் கீழே ஊந்து பார்க்கிறார். உற்சாகத்தோட இரண்யகசிபுக்கும் நிருசிம்மருக்கும் வந்து என்ன யுத்தம் நடக்கிறதுன்னு ஆச்சரியமா வந்தார். இதே பிரதோஷ வேலையில, இந்த பிரதோஷ வேலையில சாயலட்ச வேலையில வந்து நிருசிம்மர் வந்தார். அப்படி கொஞ்ச நேரம் வந்து இந்த இரண்யகசிபுக்கும் என்ன ஒரு பயம் வரணுமே, தைரியமா யுத்தம் பண்ற, அட்டகாசமா யுத்தம் பண்றார். அவர் வந்தது வந்து என்னமோ சாமானிய ஏதோ வந்து பேய் இல்ல, வந்தது பகவான் அவருக்கு தெரியும். அதை தெரிஞ்சு அவர் வந்து கதையினாலே வந்து யுத்தம் பண்றார். அப்படி நரசிம்மர் வந்து கொஞ்ச நேரம் விளையாட விடுறாரு. அவரை விளையாட விட்டதுக்கு அப்புறம் சாயங்கால வேலை, பிரதோஷ வேலை ஆயிடுச்சு. ஆய்ந்த உடனே என்னாச்சுன்னா, நிருசிம்மர் வந்து இரண்யகசிபு பிடிச்சி தரதரன்னு இருக்கிறார். இழுத்த வேகத்துல என்ன பண்றாருன்னா, நகாக்கிரே சகரி சக்கரே எஸ்வம் வீரன் மகாமியம் அப்படின்னு பரமேஸ்வரன் மந்திராஜபத்துல சொன்ன மாதிரி அந்த நகத்திலே சுதர்சன சக்கரமாக அப்படி இரண்யகசிபுவோட மார்பை பொளந்து கிழிச்ச வேகத்துல அந்த உடலைய வந்து மாலையாக போட்டார். அப்படின்னு பயங்கரமா கர்ஜனை பண்றார். அந்த ரத்தத்தை முழுக்க பாதம் பண்ணினார். பண்ண வேகத்துல தேவர்கள் எல்லாம் நடுங்கிறா. தேவர்கள் எல்லாம் அவர்கிட்ட பக்கத்துல போகிறதுக்கே நடுங்கிறா. ஒரு ஸ்டெப் இல்ல 10 ஸ்டெப் தள்ளி போறா. அப்புறம் பிரகலாதன் பார்த்தா பக்கத்திலே இருக்கார். ஒரு பயம் இல்ல. அப்படி சுத்தி இருக்க எல்லாரும் அலறார். நிறைய பேர் ஸ்துதி பண்றார். பிரம்மா ஸ்துதி பண்றார், தேவர்கள் ஸ்துதி பண்றார், பரமேஸ்வரன் ஸ்துதி பண்றார், அப்புறம் எல்லாரும் ஸ்துதி பண்றார். அப்புறம் ஸ்துதி பண்றச்சே அந்த ஸ்துதிக்கு அவர் சாந்தமே ஆகல, அடங்கல. அப்புறம் கடைசியில பிரம்மா திட்டமிட்டார், என்ன ஒரே ஒரு வழினா வந்து தாயார் ஆக்ஷன் வரலாமே, நமக்கு போச்சு சாட்சாத்ரி பேசிதா தேவை திருஷ்டுவா தன் மகதத் புதம் அதிஷ்டாசுத பூவத்வா சாணோப்பேயாய சங்கிதா அப்படின்னு இவர் கர்ஜனை பண்றார். இவர் கர்ஜனை பண்ற வேகத்துல அவர் தாயார் ஆக்ஷன் வரணும்னு போனா அவர் இன்னும் பயங்கரமா கத்துறார். அதை பார்த்த உடனே, ஏன் ஆத்துக்கார இப்படி கிடையாதுப்பா, அவர் இந்த பாயெல்லாம் கட்ட மாட்டாரே, அதனால வந்து என்னால சாத்தம் பத்த முடியாது, ஏதோ உங்களுக்கும் அவருக்கும் நடந்த சமாச்சாரம் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கிளம்பிட்டார்.
தாயாரே நெருங்கி தனதுக்கு ஓடி போயிட்டான். அப்போ யார் இருந்தாருன்னா பிரம்மா என்ன பண்ணாருன்னா பிரகலாதம் பிரேஷயாமாச அப்படின்னு பிரகலாதன் ஆக்ஷன் போனார். அப்படி பிரகலாதன் ஆக்ஷன் போனதுக்கு அப்புறம் தான் அந்த சிம்ம பயங்கரமான கர்ஜனை கொஞ்சம் குறைஞ்சு சொப்பாத மூலே பதிதம் தமர்பகம் விலோக்கிய தேவா கிருபையா பரிபுதா அப்படி கருணை கூர்ந்து நிருசிம்மர் வந்து பிரகலாதனை பார்த்து அவர் கண்ணிலேருந்தே ஜலம் வருது. அதை பார்த்த உடனே பிரகலாதன் வந்து நரசிம்மரை பார்த்து ஸ்துதி பண்றார். பிரம்மா ஆதய சுரகணா முனையோத சித்தாக சத்தை ககானமதயோ வச்சசா பிரபாகை நாராதித்தும் குருகுணை அதுனாபி பிப்ருஹு கிம்ட்ரோஸ்டு மர்கதி சமே ஹரிலுக்ரஜாதே அப்படின்னு ஆரம்பத்துல பிரகலாதன் அழறார் இந்த கிருபையை நினைச்சிட்டு. பிரம்மாதய சுரகணா அப்படின்னு பிரம்மாதி சாஸ்திரி தேவர்கள் இருக்க பிரம்மா இருக்க என்னை விட அவதாமா உயர்ந்தவா, நான் என்ன அசுரனோட குழந்தை, நான் பண்ற பக்திக்கு எங்க இருக்கு ஏனிப்படி எட்டனா கூட சேர முடியாது. அதனால நீ வந்து இப்போ வந்து உன் பக்கத்துல நிக்க வச்சு ஆராதித்தும் முருகனேகி அதுனாபி பித்துகு எல்லாம் நீ கொடுத்த கருணபா. அது முக்கியமா சொல்றாரு மண்ணே தனாபிஜன ரூப தபசு தௌச்ச. இல்ல முக்கியமா என்ன சொல்றாருன்னா யாருக்கு பணம் இருக்கு, யாருக்கு வந்து ஆட்படம் இருக்கு, யாருக்கு வந்து அழகு இருக்கு, யாருக்கு வந்து பௌருஷம் இருக்கு, யாருக்கு பலம் இருக்கு, யாருக்கு வந்து மனைவி இருக்கு அப்படின்னு இருக்கிற பட்சத்துல நாராதனாய் பவந்தி பரஸ்ய பும்சா. அதனால அவன் பக்கத்துக்கே நீ போக மாட்ட. நீ யாருக்கிட்ட போவனா பக்தியாத் தோஷ பகவான் கஜயூத்த பாய. எப்படி நீ கஜேந்திரன்ட்ட போனியோ அதே மாதிரி என்கிட்ட நீ வந்த அப்படின்னு வந்து ஏன்னா பக்தி இருந்தது. அந்த பக்தி இருந்ததுனால வந்து நீ வந்த அப்படின்னு பிரகலாதன் சுவாமிகிட்ட கதறின ஒன்று நிருசிம்மர் பார்த்தார். என்னை பார்த்து சுற்றி இருக்க நல்லா பாருப்பா, அங்கே சுற்றி பாருப்பா. பார்த்தா தேவர்கள் எல்லாம் 10 அடி பேக் எடுக்கிற முன்னாடி வரணும்னு பார்த்தா அவரோட கண்ணை பார்த்தா ஒரு பக்கம் கோபம் தெரியுது. பார்த்தாடவே நம்மளை காலி பண்ணிட்டு போறாருனால எல்லாரும் வந்து 10ல் 20 ஸ்டெப்பு பின்னாடி போயிட்டா. அதை பார்த்து சொல்ற நல்லா பார்த்தியேப்பா அவ எப்படி இருக்கான்னு பார்த்தா பயப்படுறா. நீ ஏன் பயப்படல பாண்டர்? ஏன்னா நீ இருக்கேன்னு தெரிஞ்சதுனால வந்து அந்த குருவோட கிருப்பனாலதான்ப்பா எனக்கு ஒரு பயமே வரல. எழுத்தாப்புல நீ இருக்க, அந்த பயத்துக்கே நீ பயத்தை கொடுக்குறவனா இருக்க, அதுக்கு மேல நான் ஏன்ப்பா பயப்படணும் அப்படின்னு சொன்ன உடனேயே மேல கேட்கிறா பிரகலாதா நீ பண்ண பக்திக்கு நான் கடனாளியா போயிட்டேன்ப்பா. அதனால நான் என்ன ஏதாவது ஒரு குடுத்தியே தீரணும்னு நான் வந்து திட்டமிடுறேன். கேளு உனக்கு என்ன வரும் கேளுப்பா அப்படின்னு கேட்கறச்சே பிரகலாதன் சொன்னார் என் அப்பாவுக்கு வந்து ஒரு ஆசை இருந்தது. அவர் வந்து மரணத்தை அடையக்கூடாது, சாகாவரம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிட்டு இட்டு கட்டி வரம் கேட்டுட்டார். அந்த இட்டு கட்டி வரம் கேட்டதா அந்த வரம் என்ன அதுவே விஷமாய் அவருக்கு மரணத்துக்கு காரணம் ஆயிடுச்சு. அதனால சுவாமி ஒன்று பண்ணணும் சுவாமி, எனக்கு இந்த வரத்தை கொடுக்கணும்னு அந்த ஆசையை மட்டும் எடுத்துரு சுவாமி. ஏன்னா வரத்தை கேட்குறவன் வந்து அவன் பக்தன் கிடையாது, சபை வணிக்கு அவன் வியாபாரி. உன்கிட்டேருந்து வேலை வாங்கிட்டு அவன் வந்து கட் பண்ணிட்டு போயிடுவா. அதனால எனக்கு என்ன பிரேம சுக்கதேகின்னு ஏகநாதர் சொல்றாரு. எனக்கு பிரேமம் வேணும்பா, உன் மேல இருக்கிற அளவற்ற அச்சஞ்சலமான பக்தியை வேணும்பா அப்படின்னு கதறின உடனே பெருமாள் சாந்தப்படுத்திட்டு அவர் தலையில கையை வச்சார். அந்த தலையில கையை வச்சதே அவருக்கு பிரகலாதனுக்கு கீடமாயிடுது. அவர் கண்ணிலேருந்தே தாரதாரியா அந்த ஜலம் அதுவே அவருக்கு அபிஷேகமாச்சு. அவர் சிம்மத்து மடியில் உட்கார்ந்துருக்கார். அதனால சிம்மாசனம், அதனால முதல் சிம்மாசனம் வந்துதான் பிரகலாத சக்கரவர்த்தி அப்படின்னு பிரகலாதனை வந்து எல்லா பக்தர்களும் பாகவதருக்கும் மகாராஜாவா முடிசூட்டினார் அப்படின்னு பிரகலாதனோட சரித்திரம் பிரகலாத சரித்திரம் பூர்த்தி பண்றச்சே. அப்போ வந்து நாரத மகர்ஷி வந்து கேட்டார் அந்த பிரகலாத காலத்துல இருந்தா நல்லா இருக்குமே தர்மபுத்திர சொன்னார். என் நியமா பிரகலாத காலத்துக்கு போற எழுத்தாப்புல அவன் அக்ர பூஜை பண்ணியிருக்காருலே அந்த வாசுதேவர் இந்த கிருஷ்ணர் அவர் கண்ணீர் மல்கி இப்ப கேட்கிறாரேப்பா அந்த நிருசிம்மர் தான்ப்பா இந்த நம்ம கிருஷ்ணரு. நூயம் லோகேஹே பதபூரி வாஹா லோகம் புராணோர் நிரோபியந்தி தேசாம் சாட்சாத் அதசி சாட்சாத் கூடம் பரம் பிரம்ம மனுஷலிங்கம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பகவான் உங்களை ஏமாத்துறதுக்காக தான் வந்து அத்தை மாஞ்சியா வந்திருக்கார் அப்படின்னு நாரதர் வந்து காட்டி கொடுத்த உடனே வந்து பிரகலாத சரித்திரம் கேட்ட பக்தர்கள் பிரதோஷ வேலையில் கேட்ட நம்ம எல்லாரும் கேட்ட பலன் என்னன்னா வந்து அளவற்ற பகவான் மேல பக்தி உண்டாகட்டும், பக்தோ பகவதோ பவே அப்படின்னு சொல்லி இந்த பிரகலாத சரித்திரத்தை இனியோட 7ஆவது ஸ்கந்தம் பூர்த்தியாகிறது. நாளிலேருந்து கஜேந்திர மோட்சம், அமிர்த மதனம், அப்புறம் வந்து முக்கியமான மோகினி அவதாரம், மத்ஸ்யாவதாரம், அப்படியே வந்து நவமஸ்கந்தத்தில் அம்பரீஷ் சரித்திரமும் ராமாவதாரமும் பார்ப்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த. சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே.